ഭൂതഭൗതികങ്ങളായ ഭുവനക്കോച്ചരങ്ങൾക്കെല്ലാം ഭൂതഭൗതികങ്ങളായ ഭുവനക്കോച്ചരങ്ങൾക്കെല്ലാം ആദിയായി ജ്യോതിയായി അനന്ത ആദിയായി ജ്യോതിയായി അനന്ത പൊന്നീതിയായി മൂതുമൂലത്ത് കണാദിയായി അഖണ്ഡകാര ജ്യോതിയായി കാതലായി പരവിനാളും കരുത്തിനുള്ളിരുത്തിവാ തോത്തിരം ചെയ്വേനേ രക്ഷകനെ തോത്തിരം ചെയ്വേനേ രക്ഷകനെ തോത്തിരം ചെയ്വേനേ பாத்திரமாக இமாற்றம் கருணை வைத்த பாத்திரமாக இமாற்றம் வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை பார்த்திபனை யூத கோத்திரனை கோத்திரம் செய்வேனே ரட்சக கோத்திரம் செய்வேனே அமிழ்து கழுதவனை அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்து கழு முன்னனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நூற்படி இன்னிலது சோனை முன்னுரை நூற்படி இன்னிலது சோனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை பாடறியேன் பாடும் எடறியேன் எழுத்தறியேன் ஏழையதும் நான் கற்றறியேன் வித்தகனாம் பாதம் மட்டும் தனறிவே எடறியன் எழுத்தறியேன் ஐயா இந்த ஏன் கருத்தறியே எடறியன் எழுத்தறியேன் எழுத்தறியேன் அம்மா எழுத்தறியேன் இந்த ஏழையதும் கற்றறியேன் கருத்தறியேன் பாடறியேன் பாட்டறியேன் இந்த மறந்தாலும் இந்த ஈன ஊடல் மறப்பதில்லை இந்த ஈன ஊடல் மறப்ப இந்த ஈன ஊடல் மறந்தாலும் இயேசுநாதா என்னை மறப்பதில்லை இயேசுநாதா நீரன் மறப்பதில்லை அன்பினால் யாக்கியற்ற பாவம் தீர்க்க மரித்தவா இன்புரை எழுந்த ஈசனே போற்றி என் பிழை போருக்கும் ஏசு எந்தையே போற்றி போற்றி. நான் நல்லதொரு கதை சொல்ல போறேன், கொஞ்சம் அமைதியா கேளுங்களே. ஆண்டுடைய பாதத்திலிருந்து பாஸ்டர் போதி அதெல்லாம் மனசே வராது. ஆனா ஒரு கதை சொல்லி பாருங்க. நான் நல்லதொரு கதை ஒரு கொஞ்சம் நின்றுதான் கேளுங்க ஐயா, நல்லதொரு கதை சொல்ல போற கொஞ்சம் நின்றுதான் கேளுங்க. பொல்லாத உலகம் இது பொல்லா
கொல்லாம கொல்லும் பொல்லாத உலகம், உன்னை கொல்லாம கொல்லும் கொல்லும் பாவம் அகற்றிட தேகம் பிழந்திட கல்வாரி மலையில் தூங்கியவர் பத்தி நல்லதொரு கதை சொல்ல போற கொஞ்சம் நின்றுதான் கேளு அம்மா, சொல்ல போறோம் கொஞ்சம் நின்றுதான் கேளுங்களே. உலகத்தை மீட்கும்படியாக வந்த பராபரன் எம்பெருமான் அதையாவே ஆக்கிவிட்டான் நம்மால். கடந்த ஆண்டு ஒரு ஆலயத்தில் என்னை கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அழைத்திருந்தார். அதை கூட சரியாய் புரிந்து கொள்ளாத உலகம் ஐயா, அதை ஒரு கதையாகவே மாற்றி இருக்கிறார்கள். நான் போனேன், சின்ன பிள்ளைகளை வச்சு டிராமா, கிறிஸ்துமஸ் டிராமா போட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணை கூட்டு வந்து அவளுக்கு புடவை கட்டி அவளை மரியாதை ஆக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு மீச வளைச்சு அவர் யோசேப்பா மாத்திட்டாங்க. ஒரு 3 பேரை கொண்டு வந்து பெட்ஷீட் போர்வை சுத்தி வச்சிட்டாங்க. பெட்ஷீட் சுத்தி வச்சா அவங்க யாரு? அப்பா, ட்ரெஸ்ஸை வச்சு ஆள் குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க பாருயா, என்ன ஒரு ஞானம். 3 பேர் பெட்ஷீட் சுத்தி வச்சா அவங்க மேய்ப்பர்கள். ஒரு 3 பிள்ளைகளுக்கு பட்டு புடவை சுத்தி அப்படி கொண்டு வந்து வச்சாங்க, அவங்க யாரு? ஆடையை வச்சு குளம் கோத்திரம்லாம் பார்க்கறான் நம்மால. ஒரு 3 பேர் வெள்ளை புடவை கட்டி மேலே தொங்க விட்டுட்டாங்க, அவங்க யாரு? ஆமா, வெள்ளை ட்ரெஸ் போட்டா தேவதூதை. காலையிலே தேவதூதனா இருந்தவர் இப்போ கருப்பு ட்ரெஸ்ல வந்து இருக்கிறார் ஐயா. நான் பாஸ்டர் பிசாசுன்னு சொல்லாம சொல்றேன், என்ன சந்தோஷமா கை தட்டுறாங்க பாருங்க. இந்த விசுவாசிகளை வச்சுதான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்றீங்க நீங்க. என்ன வேடிக்கை இந்த உலகம். சரி, டிராமா ஆரம்பிக்க போது நான் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தேன். பொண்ணு இங்க வாங்க டிராமா ஆரம்பிக்க இல்ல, முக்கியமான விஷயம் இங்க வாக்க. என்ன ஏசு பாப்பா காணும் ஐயா. மேய்ப்பர்கள் இருந்தார்கள், ஞானிகள் தேவதூதர்கள் கூட இருந்தார்கள், மரியாளும் யோசேப்பும் இருந்தார்கள். ஆனா இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. உதிர்கின்ற உதிர்ந்து போகட்டுமே, உதிராயிதழ்களாய் இணைந்திருப்போம் இயேசுவிலே, மகிழ்ந்திருப்போம் என் மனமே, மகிழ்ந்திருப்போம் என் மனமே. மனமெங்கும் நிறைந்திருக்கும், சிந்தையிலே உறைந்திருக்கும், என் மனமெங்கும் நிறைந்திருக்கும், என் சிந்தையிலே உறைந்திருக்கும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இடையில் வர அறிஞ்ச தேடி வர தூதர், இடையில் கூடி வர அறிஞ்ச தேடி வர தூதர் பாடி மகிழ, விண்ணோர்கள் பண்பாட மன்னோர்கள் கொண்டாட என்றென்றும் மண்ணில் சமாதானம். விண்ணோர்கள் பண்பாட மன்னோர்கள் கொண்டாட மண்ணில் சமாதானமே. என் மனம் எங்கும் நிறைந்திருக்கும், என் சிந்தையிலே உறைந்திருக்கும், என் மனம் எங்கும் நிறைந்திருக்கும், என் சிந்தையிலே உறைந்திருக்கும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்.
இரவானே முடியாத கதையானே பாடாத ராகமானே ஒளிராத தீபமானே விடியாத இரவானே முடியாத கதையானே எனது நிழலும் என்னை ஒதுக்கிட எனது நிலை என்னவென்று நான் காணவேன் எனது நிழலும் என்னை ஒதுக்கிட ஒரே சோகம் வீட்டுல என் நிழல் கூட என்னை ஒதுக்கி வைக்கின்ற ஒரு சூழ்நிலை என் பாரத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் ஆலயத்துல இறக்கி வச்சுட்டு ஆலயத்துக்கு பெருமான விசுவாசிகள் எதுக்கு வராங்க கொஞ்ச நேரம் என் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஆண்டவரை ஆராதித்து ஆடல் பாடல் பண்ணி போட்டு ஐயா ஆசீர்வாதம் சொல்லி ஆமேன் போட்டு முடிச்ச உடனே பழைய குருடி கதவை திரடி வாழ்க்கை வேடிக்கை மைதானமாக மாறி இருக்கிறது. எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டா நீங்களே சொல்லி ஒத்துக்கிறீங்களே என்ன ஒரு மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் ஐயா. தவறை குற்றத்தை ஒற்றுக்கொள்கிற பாவத்தை ஏற்றுக்கொள்கிற ஒத்துக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் மனிதனுக்கு வர வேண்டும். ஆனால் அப்படி நாம் செஞ்ச தப்பை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அதுவும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என் அருமையான நண்பர்களே, எனக்கு உறவு அது ஒரு போராட்டம். பவுலடியான் சொல்லுகிறான் நல்ல போராட்டம். போராட்டத்தை நல்ல போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மனநிலை இருந்தது. என் மனநிலை சரியாக இருக்க வேண்டும். என் மனநிலை சரியாக இல்லாவிட்டால், என் சிந்தனை சரியாக இல்லாவிட்டால் அதன் வெளிப்பாடு தவறாகத்தான் இருக்கும். தவறாக இருக்கும் என்று சொன்னால் எல்லா அடிகளும் தப்படிகளாகத்தான் இருக்கும். அப்படி ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளாக குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ யாருங்கோ நாங்கோ சொல்லுங்கோ நாங்கோ சொல்லுங்களே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ சொல்லுங்க யாருங்கோ குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ நாங்க குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ ஒரு முட்டைத்தாலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட அழகு பார்க்கும் குட்டை என்னட்டையும் சேர்ந்து போச்சுங்கோ ஒரு முட்டைத்தாலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு அழகு பார்க்க குட்டை என்னட்டையும் சேர்ந்து போச்சுங்கோ ஆலயத்துல இருக்கும்போது ஆராதனை நடக்கும்போது ஆலயத்துல இருக்கும் நடக்கும்போது தேவ தூதர் கூட்டம் தானுங்கோ நாங்க தேவ ஆசீர்வாத போட்டு முடிச்ச பின்னே ஆசீர்வாத ஐயா சொல்லி ஆமேன் போட்டு முடிச்ச பின்னே குட்டி சாத்தான் கும்பல் தானுங்கோ நாங்க குட்டி சாத்தான் ஆலயத்துல வாயில் பாட்டு வாசலில் வாய்க்கெட்டு போச்சு. ஆலயத்தில் வாயில பாட்டு பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாது. ஆனா கொஞ்சம் பக்குவமா பேசுறேன். நமது தமிழகத்தின் மிக பெரிய ஒரு ஆலயத்துல இரவு மழை நேரம் என் மனைவி சொன்னா டூ வீலரில் போகாதீங்க நனைஞ்சிருவீங்க. பஸ்ஸில் போனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆலயத்துக்கு போகணுமே நனைஞ்சிடுவேன். அடி சுவிட்சர்லாந்து உங்களுக்கு ஒரு கோட்டு கொடுத்தாங்களே ஓவர் கோட்டு, அதை போட்டுக்கிட்டு போங்க. மனைவி சொல்லே மந்திரம். உலகத்தில் ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்கணும்னா அவன் முதல்ல மனைவி சொல்ல கேட்கணும். ஏனென்றால் ஆண்டவர் மனித சமுதாயத்தின் மீது சுமத்திய முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நீ உன் மனைவியாகிய ஏவாளின் பேச்சுக்கு
முதல் சிங் சாப் அங்கதான் ஆரம்பிச்சது. அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தா, ஆபிரகாம் ஈசாயின் வார்த்தைக்கு, ஆபிரகாம் சாராளின் வார்த்தைக்கு சிங் சாப். என்னாச்சு? ஆகார் உள்ளே நுழைந்தால் சமுதாயம் முட்டிட்டு மோதி இன்னும் குத்திக்கிறான், வெட்டிக்கிறான். அந்த பக்கம் ஒபாமான, இந்த பக்கம் ஒசாமா. என அருமையான நண்பர்களே, குழப்பம் எங்கே வருகிறது? யார் பேச்சை யார் கேட்பது? ஆக உலக வாழ்க்கையிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவில் சிக்கல் வருகிறது சொன்னால் அவன் சிந்தனை சரியில்லை. ஆண்டவர் உன்னை செம்மையானவனாக படைத்தார். ஆனால் என்ன ஆனது? இந்த போராட்டம், வாழ்க்கை போராட்டமாக மாறி இருக்கிறது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் போராட்டம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் போராட்டம், பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் போராட்டம். இந்த பாஸ்டர் என்னையே குத்தி 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 பிரசவம் பண்றார். என்ன உன்னை குத்தாம வேற யாரை குத்த முடியும்? அவர் ஏற்கனவே குத்துப்பட்டவர். நமது வாழ்க்கையில நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற போராட்டத்தை பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை நல்ல போராட்டமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடிகிறதா? யாராகிலும் எனக்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சீக்கிரமாக வாசித்தான் நான் வேகமா போவேன். 15ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியம், யோசுவாவின் புத்தகம். இன்னுமா தேடுறீங்க? பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு. சீக்கிரம் யாராவது வாசிங்க. காலையிலே வாசித்த அந்த கண்மணியை காணவில்லை, பின்பாட்டுக்காரர்களையும் காணவில்லை. படிங்க சீக்கிரம். இல்லை நானே படிச்சிடுவேன். யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். படிங்க. நானே படிக்கவா? நானே படிச்சிடவா? ஆமாங்க. யர்மூத். கொஞ்சம் நிதானமா படிங்க சிஸ்டர். இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் என்ன வேகமா போகும். படிங்க நிதானமா. யர்மூத், அதுல்லாம், சோகோ, அசக்கா, சோகோ, அசேகா. ரெண்டு வார்த்தைகள். சோகோ அசேகா, அசோகோ அசேகா, அசோகோ அசேகா, அசோகோ அசேகா. சோக்குதான் சோக்குதான், வாழ்க்கை ரொம்ப சோக்குதான். சோக்குதான் சோக்குதான், வாழ்க்கை ரொம்ப சோக்குதான். பாதை மாறி போனா இங்க ஷேக்குதான் ஷேக்குதான். சோக்குதான் சோக்குதான், வாழ்க்கை ரொம்ப சோக்குதான். பாதை கொஞ்சம் மாறி போனா ஷேக்குதான். எல்லாம் ஷேக்குதான், எல்லாம் ஷேக்குதான். பாதை தவறினால் ஒரு சின்ன பிழை கூட மிகப்பெரிய இழப்புக்குள்ளே நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஏன்பா என்னப்பா அது என்னமோ யர்மூத்து அதெல்லாம் சோக்கோ சேக்கான்னு சொல்றியே, உங்களுக்கு ஒன்றும் புரியல. எந்த காலத்தில் நம்ம புரிஞ்சிருக்கு ஐயா. ஏதோ வந்தோம் போனோம், பாஸ்டர் என்ன சொன்னார், என்ன ஆழமான சத்தியத்தை சொன்னார் பாஸ்டர். அப்படியா, என்ன வசனம் சொல்லு, நெஞ்சிலே இருக்க வர மாட்டேங்க. அருமையான வசனம். அட்டே அப்பா என்ன ஆழ்ந்த சத்தியம், எங்க பாஸ்டர் இருக்கிறாரே, ஐயே அப்பா. சரி அதை என்ன வசனம் சொல்லு, நெஞ்சிலே இருக்க வர மாட்டேங்குது. வேத வசனம் வராது. சரி இருக்கட்டும். மாமா துபாய்க்கு போறாராம், ஒரு இடம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாண்ணா. அவன் வீட்டு வாசல நான் காலை வைப்பேன். ஏமா 15 வருஷத்துக்கு முன்னால் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டினா நெஞ்சு போட்டு அறுத்துட்டு இருக்குக்கா. 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசின கெட்ட வார்த்தை நெஞ்சிலேயே இருக்கு. காலையில் ஐயா பேசுன வார்த்தை வராது. எப்படி வரும்? சோக்குத்தான் சோக்குத்தான், வாழ்க்கை ரொம்ப சோக்குத்தான். பாதை கொஞ்சம் மாறிவிட்டா ஷேக்குத்தான் ஷேக்குத்தான், வாழ்க்கை இப்போ ஷேக்குத்தான். வாழ்க்கை தடுமாறுகிறது. கொஞ்சம் சின்ன தவறு, ஒரு சாதாரண ஒரு பிழை. ஏதேன் தோட்டத்திலிருந்து பிழை நிகழ்ந்தது. கடவுளோடு மனிதனோடு பேசி அளவலாவிக் கொண்டிருந்தார். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே, மார்னிங் டைம், காலையில குளிர்ச்சியா இருந்துச்சா. அடே அப்பா என்ன இன்டர்நேஷனல் ஏர் கண்டிஷன்.
பகலிலே குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே மனிதனோடு உறவாடும்படியா இறங்கி வந்த பகவான் மனிதனை காணவில்லை, தான் படைத்த பிள்ளையை காணவில்லை. எங்க பார்க்கிற ஆண்கள் பேசுகிற இன்டர்நேஷனல் பொய் ஒன்று இருக்கு, பெண்கள் பேசுகிற இன்டர்நேஷனல் பொய் ஒன்று இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஆண்கள் பேசுகிற இன்டர்நேஷனல் பொய் 5 நிமிஷத்துல வந்துடுறாங்க. இதோ வந்துனே இருக்கிறேன். பெண்கள் பேசுகிற இன்டர்நேஷனல் பொய் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறாங்க. அது எத்தனை 5 நிமிஷமோ? வாழ்க்கை விளையாட்டாகவே இருக்கிறது. சோக்கு சோக்கு சோக்கான வாழ்க்கை ஏன் ஷேக்காகி போனது? ஒரு சின்ன ஒரு கவனையினம். வாசியுங்கள் எனக்காக 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனத்தை வேக வேகமாக வாசித்தால் நான் அதிக பாடல்களை பாட முடியும். யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் செவிகளை சேர்த்து, தங்களே கொஞ்சம் இருங்க, சேனைகளை கொஞ்ச நேரத்தில் அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் சிஸ்டர் சொல்லிட்டாங்கய்யா. அது என்ன? தங்கள் செவிகள். சேனை சிதறி போறது காரணம் என்ன? செவி சரியா இல்லாம போறதுதான். சரியா கேட்கணும், கடவுளுடைய வார்த்தைகளை சரியா கவனிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனால் ஆண்டோடைய வார்த்தைகளை சரியா கவனிக்கிறோமா? மனிதன் ஆண்டோடைய வார்த்தைகளை சரியாய் கவனிக்கவில்லை. காரணம் என்ன? அழகான சொகுசான வாழ்க்கை தந்தார் மனிதனுக்கு. சுற்றிலும் மலர் செடிகள், பழமரங்கள், எல்லாம் சாப்பிடுப்பா, சாப்பிடு. தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் என்று சொன்ன பகவான், எல்லாம் சாப்பிடுப்பா. ஆனா என்ன சொன்னாரு? தோட்டத்தில் உள்ள நடுவில் உள்ள 2 மரம் செஞ்சார் ஐயா எங்கள் பகவான், 2 மரம் செஞ்சார் ஐயா எங்கள் பகவான். அதில் 1 தீமை 1 நன்மை, 1 தீமை 1 நன்மை, 2 மரம் செஞ்சார் எங்கள் பகவான், 2 மரம் செஞ்சார் எங்கள் பகவான் பகவான். அதில் 1 தீமை 1 நன்மை, பகவான் எங்கள் பகவான் பகவான். தோட்டத்தின் நடுவில் 2 மரங்கள் வைத்தார். அதுல 1 நன்மை, 1 தீமை. 2 மரம் செஞ்சார், அதில் 2இல் 1 தீது, 2இல் 1 தீது. மாது கொண்டு வந்தாள், பாவம் கொண்டு வந்தாள் அந்த மாது. ஆதி குடும்பத்திலே அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன ஒரு பொருத்தமான வாழ்க்கை, ஏற்ற துணை. என்னது ஏற்ற துணை? துணை எப்படி இருக்கணும்? ஏற்ற துணை. இந்த ஏற்ற துணையை கேட்பது தேடுவதற்குள்ள என்ன பிரச்சனை? சேலம் மாநகருக்கு சென்றிருந்த போது ஒரு தம்பதிகள், ஒரு பெற்றோர் கூட்டம் முடிஞ்சோடனே என்கிட்ட வந்தாங்க. ஐயா, என் பெண்ணுக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். ஊழியர்களாக இருந்தாங்க. ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, புரோக்கர் வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும். இப்போ கூட ஒரு பயோடேட்டா வீட்டில் ஆஃபீஸில் பார்த்தேன். அது எந்த குடும்பத்தை போய் என்ன செய்ய போகுதோ தெரியல. என்ன அந்த பெற்றோர்கள் கேட்டாங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணு பையனா? நான் கேட்டேன், எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? நாங்கள் ஆவிக்குரிய குடும்பம் ஐயா, ஆகினால எங்களுக்கு அடக்கமான பொண்ணு வேணும். இன்னொரு முறை சொல்லுங்க, அடக்கமான பொண்ணு வேணும். நான் சொன்னேன், வா கல்லறைக்கு போலாம். ஏங்க, அங்கதான் எல்லாம் அடக்கம் பண்ணி இருக்குது. ஆசை இருக்கு தாசில் பண்ண. குடும்ப வாழ்க்கை கொடுத்தார், ஏற்ற துணையை கொடுத்தார். அது போராட்டமாக மாறி போனது, கெட்ட போராட்டம். அந்த கெட்டு போன போராட்டத்தை நல்ல போராட்டமாக எப்படி மாற்றிக்கொள்வது? சோக்குத்தான் சோக்குத்தான் வாழ்க்கை, ரொம்ப சோக்குத்தான் 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 வாழ்க்கை, ரொம்ப சோக்குத்தான். பாதை மாறி போனா எல்லாம் சேக்குத்தான் சேக்குத்தான் சேக்குத்தான். அழகான வாழ்க்கை. கணவன், மனைவி, மாமனார் தன் பிள்ளைக்கு ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து, அந்த பொண்ணு வர வரைக்கும் இந்த ஆதாம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் தூங்கிட்டான். ஒரு முறை தூங்கினான், ஒரு எலும்பு காணாம போச்சு. ஒரு முறை தூங்கினான், வேளாளுமலை 1 காணாம போயிடுச்சு. 2வது முறை தூங்கினா, ஆளே காணாம போயிடுச்சு. எங்க போயிருக்க நினைக்கிறீங்க? பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா,
தமிழ் ஞான பழம் நீ அப்பா, பழத்தினாலே வந்த பாவமடா. டாக்டர் சொல்றாரு, an apple a day keeps the doctor away. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட வரமாட்டாராம். அழகான பழங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி பழங்களாக இருக்கு. பசிக்கு பழம், மருந்துக்கு பூண்டு. மனிதனுக்கு பூண்டை ஆகாரமாக மருந்தாக கொடுத்தார், பழங்களை ஆகாரமாக கொடுத்தார். அழகா பாருங்க, பூண்டு கீழே இருக்குது பூண்டு, பூமிக்கு கீழே வருது பூண்டு, பூமிக்கு மேலே வருது பழம். மேலே ஒன்று கீழே ஒன்று, கீழே ஒன்று மேலே. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை, ஒற்றுமையை மனிதன் புரிந்து கொண்டால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாதுங்க. என் மனைவிக்கு அவள் டயபெட்டிக் பேஷண்ட்டு. டாக்டர் சொன்னாங்களாம், வாக்கிங் போனால் சரியாக இருக்கும். மார்னிங் கூப்பிட்டாலே வாங்க வாக்கிங் போகலாம். போனேனே, முதல்ல வாக்கிங், அப்புறம் டாக்கிங், கடைசியில கரெக்டா சொல்றீங்க தீர்க்கதரிசிகள், ஃபைட்டிங். எந்த கணவன் மனைவியாகிலும் ஒரு மணி நேரம் தனியா அவங்களை பேச விட்டு பாருங்கய்யா, சத்தியமா சொல்றேன், ஃபைட்டிங் தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகளை போராட்டத்தை வச்சுக்கிட்டு இங்கே தேவதூதம் குட்டிங்க மாதிரி என்ன ஒரு ஏமாத்துதனம். குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ, நாங்கள் குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ. ஒரு மொட்டை தாளைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு அழகு பார்க்க குட்டையும் நெட்டையும் சேர்ந்து போச்சுங்கோ. CSI CPM CSI CPM பேப்டிஸ்ட் பெந்தேகோஸ்து உபதேசம் ஒத்துக்காதுங்கோ, ஒண்ணுக்கொண்ணு உபதேசம் ஒத்துக்காதுங்கோ. நாங்க CSI CPM பேப்டிஸ்ட் பெந்தேகோஸ்து உபதேசம் ஒத்துக்காதுங்கோ, எங்க உபதேசம் ஒத்துக்காதுங்க. எங்க அம்மா போட்ட சட்டம் ஒண்ணு ஆடி போச்சு எங்க கும்பு, எங்க அம்மா போட்ட சட்டம் ஒண்ணு ஆடி போச்சு எங்க கும்பு. முட்டி போட சேர்ந்து போச்சுங்க, கை கோத்து முட்டி போட சேர்ந்து போச்சுங்க. எப்போ? அப்போ சட்டம் எப்போ நீங்கி போச்சு, குளிர் பயம் விட்டு போச்சு. சட்டம் இப்போ நீங்கி போச்சு, குளிர் பயம் விட்டு போச்சு. பழைய குருடி கதையாச்சிங்கோ, ஐயோ பழைய குருடி கதையாச்சிங்கோ. குட்டையில் ஊறிய மட்டைகள் தாருங்கோ, நாம குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ. ஒரு முட்டைத்தாளைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு அழகு பார்க்கும் குட்டையும் நெட்டியும் சேர்ந்து போச்சுங்கோ. ஐயோ குட்டையும் நெட்டியும் சேர்ந்து போச்சுங்கோ. அழகா போச்சு வாழ்க்கை. இல்ல அது என்ன சொன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆதாம் ஏவாளின் மனைவி, புருஷனுக்கு மனைவி கிரீடமா இருக்கிறான். புருஷனுக்கு மனைவி கிரீடமா இருக்கிறான். அப்ப கிரீடம் இருக்கிற இடம் எது? தலை. என் மனைவி எனக்கு கிரீடமாக இருக்கிறாள், ஆகினாலே கிரீடம் இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமா வச்சுருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லையா, நாங்க சமாளிப்போம். இல்ல என்ன வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையாக மாறி போனது. சோக்கோ அசேக்கா அசோக்கோ அசேக்கா, சோக்கு தான் சோக்கு தான், வாழ்க்கை ரொம்ப சோக்கு தான். பாதை கொஞ்சம் மாறி போனா ஷேக்கு தான் ஷேக்கு தான். கணவன் மனைவி இனிமையாக இல்லற வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறார்கள், கணவனை சார்ந்து மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்ப தலைவன் அவனை சார்ந்து வாழ்கிற மனைவி பிள்ளைகள், இதுதான் குடும்ப வாழ்க்கையுடைய லட்சணம். இலக்கணமே அதுதான். நானும் சும்மாவா வந்தேன், நான் வாழ வரும்போது 35 சவரனோட வாழ வந்தேன், இவனை நம்பி நான் என்ன தக்கண்டேன். குடும்பத்தில் குழப்பம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மனைவி கணவனுக்கு எல்லா காரியங்களும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனா சீட்டு கட்டும் போது மாத்திரம் திருட்டு சீட்டு கட்டுறாளுங்க. இந்த சபையில இல்ல, சித்தூர் சபையில. நாளைக்கு சித்தூர்ல எனக்கு மீட்டிங். சித்தூருக்கு போயிட்டு இதெல்லாம் சித்தூர்ல இல்லை, இதெல்லாம் சாரவன் சபையில. நான் அப்படி கை காட்டி விட்டுருவேன், நான் தப்பிச்சு போனேன்ல. குழப்பம், எந்த பக்கம் திரும்பினாலும் குழப்பம். காரணம் என்ன?
கடவுளுடைய வார்த்தைகளை சரியாய் நிதானித்து கேட்காததுனாலே. எல்லாவற்றையும் படைத்த கடவுள் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம் என்று சொன்னாரே, 2 மரம் செஞ்சார், அதில் 2இல் 1 தான் தீது. தோட்டத்தின் நடுவில் 2 மரம் வைத்திருக்கிறார், அது 1ஐ தான் சாப்பிட வேண்டாம் சொன்னாரு. அது என்ன? நன்மை தீமை அறியத்தக்க கனி, புசிக்க வேண்டாம் என்று தான் பகவான் சொன்னாரே தவிர உனக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. பிசாசு ஏமாற்றுகிறான். ஆதியிலே ஏவாளை ஏய்த்தவன் அவனே, அந்த ஆதாமை பாவத்திலே சாய்த்தவன் அவனே. ஒரு மரத்தில் பழுத்த கனியை காட்டி முழு உலகையும் வீழ்த்திடவே தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். பிசாசு ஒண்ணு ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான். மிக தந்திரமாய் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். ஓய் தந்தா நந்தா நந்தா நந்தா, ஓய் தந்தா நந்தா நந்தா நந்தா. யூதாசை தூண்டியதும் இந்த பிசாசை, அண்ணல் இயேசுவையும் தொடர்ந்து வந்தாதி பிசாசே. இனி தூண்டிய பின் நுழைந்திடவே தருணம் தேடி அலைவீவன் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். பிசாசு ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான். மிக தந்திரமாய் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். அவன் வேலையை அவன் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறான். அவன் வேலை அதுதான். வகை தேடி சுற்றி திரிகிற, வகை தேடி வாய்ப்பு கிடைக்குமா என்று சுற்றி திரிகிற பிசாசுக்கு ஏன் நான் வாய்ப்பு கொடுக்க வேண்டும்? பிசாசு ஏமாத்திட்டான். என்ன ஏமாறுகிறவள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவன் ஏமாற்றிக்கொண்டேதான் இருப்பான். நான் ஏன் ஏமாற வேண்டும்? அழகான வாழ்க்கை, அழகான மனைவி. முதல் கவிதை வருது பாருங்க ஆதாம் வாயில. முதலிலே மனித வரலாற்றிலே முதல் கவிஞன் ஆதாம். உயிரே அந்த பொண்ணை பார்த்த உடனே, கண்ணு வச்ச உடனே முன்னால் ஒரு பொண்ணு நிற்கிறான். அவன் முதல்ல இங்க செக் பண்ணியிருக்கணும். இங்க செக் பண்ணல, அங்க பாக்குறான். அழகான ஒரு பெண். ஆஹா. உடனே கவிதை, இவன் எலும்பில் எலும்பு எம் மாம்சத்தில் மாம்சம். என்ன சந்தையா? நம்மளும் கவிதை எழுதுறானுங்க. என்ன கவிதை? 2 மகரையாழை மீட்டுவேன் மகிமையாய் சீயோன் நகரிலே, மரணயோர்தான் நதியை தாண்டி உன்னத சீயோன் சேருவேன். இருந்தேன் அங்கே ஒரு ஆப்பிரிக்கன், அமெரிக்காவில் வந்து ஒரு ஆப்பிரிக்க போதகர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். I call my wife darling. She feels happy. I do ministry happily. You call your wife darling, she will feel happy. You can do ministry happily. என் மனைவி நான் டார்லிங் என்று கூப்பிடுகிறேன், அவள் சந்தோஷப்படுகிறாள். ஆகினாலே நானும் சந்தோஷமாக ஊழியம் செய்கிறேன். உங்கள் மனைவியை டார்லிங் என்று கூப்பிடுங்கள், அவள் சந்தோஷப்படுவாள். நீங்கள் மகிழ்ச்சியாக ஊழியம் செய்யலாம். அவன் பேச்சை நம்பி வீட்டுக்கு வந்து ஹை டார்லிங் அடிச்சு இருப்பாள. ஹே, என்ன கெட்ட வார்த்தை பேசுற? நீ தான் கெட்ட வார்த்தை பேசுற. டார்லிங் கெட்ட வார்த்தை. புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கின கதையா? வெள்ளைக்காரன் ஸ்டைல பிடிச்சிக்கிட்டோமே தவிர என்னையா வெள்ளைக்காரன்? எவனா வெள்ளைக்காரன் வந்து என்ன தசு புசுன்னு இங்கிலீஷில் வளர்னான்னா நிறைய பெரிய ஆழ்ந்த உபதேசம். ஒரு முறை ஒரு நண்பர், வெள்ளைக்கார நண்பர் இங்கே இந்திய தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். நானும் போயிருந்தேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங். அவர் சொன்னார், அதுக்கு நம்ம குமார் பாஸ்டர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணாருங்க. போய் சொல்லிடாதீங்க ஐயா, ஏன்னா வீட்டுக்கு அடிக்கடி ஃபோன் கால் வருது. அவர் சொன்னாருங்க, ஜீசஸ் ஹீல்ஸ். குமார் பாஸ்டர், இயேசு சுகமளிக்கிறார். இவன் சும்மா கூடாது வெள்ளைக்காரன், யா இயேசு சுகமளிக்கார். டேய், சுகமளிக்காரனா சுகம் கொடுக்க மாட்டார்னு அர்த்தம்டா. அவனுக்கு தெரியாது வெள்ளைக்காரனுக்கு. ஓ ஜீசஸ் சேவ்ஸ், இயேசு ரட்சிக்கிறார். யா இயேசு ரட்சிக்கார். இது நான் பரவாயில்ல. ஜீசஸ் ரிடீம்ஸ். யா இயேசு விடுவிக்கிறார். யா இயேசு வீடு விக்கிறார்.
ஏமாந்தா ரியல் எஸ்டேட்டே பண்ணிவிடுவாங்க. நம்ம இயேசு வீடு விற்கிறார். வியாபாரியாவே மாத்திட்டான். சோக்குத்தான் சோக்குத்தான் வாழ்க்கை ரொம்ப சோக்குத்தான், சேக்குத்தான் சேக்குத்தான் வாழ்க்கை மாறி போனா, சேக்குத்தான் சேக்குத்தான் சேக்குத்தான். கரணம் தப்பினால் மரணம். பசி என்று வந்து கேட்ட மனைவியை பார்த்து சொல்ல, ஹா என்றால் இங்கு பசி எடுக்கிறது. நேரா பார்த்தான், அங்கே ஒரு ஆப்பிள் கொலை தொங்கிட்டு இருக்கு. ஒரு பழத்தை பறிச்சா, மனைவி கண்மனை வந்து நீட்டுறான் ஆப்பிள். ஐயோ, மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆப்பிளை கடிச்சா, அத்தான் என்ன டார்லிங், தாகமா இருக்கு டார்லிங். ஓ டார்லிங், நேரா போன ஒரு ஹைதராபாத் திராட்சை கொலை தொங்கிட்டு இருக்கு, பறிச்சான், கொண்டு வந்து மனைவி கிட்ட நீட்டினா. ஆஹா, அவன் பிட்டு பிட்டு கொடுத்தான், இவ பசி தீர்ந்து போச்சு. அவன் பிட்டு பிட்டு கொடுத்தான், இவ தாகம் தீர்ந்து போச்சு. அவன் பிட்டு பிட்டு கொடுக்க இவ பசி தீர்ந்து போச்சு. அவன் பிட்டு பிட்டு கொடுக்க இவ தாகம் தீர்ந்து போச்சு. இவளா பார்த்து ஒரு பழத்தை புட்டா, எல்லாம் புட்டுக்குச்சு. வாழ்க்கை நீ இலக்கணங்கள் தவறி போனால் குடும்பத்தில் பிரச்சனை தான். அதுக்கு ஒரு ராத்திரில பாஸ்டர் அவர் பாவம் கஷ்டத்தில் படுத்துக்கும் போது, பாஸ்டர் எழுந்து, உடம்பு சரியில்லை, கையை தூக்கவே முடியல, சபம் பண்ணுங்க. திருமறை தெளிவாக சொல்லுறது, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாரு? சபையின் மூப்பரை கூப்பிடணுமா? என்னன்னா எருமாடு மாதிரி நடந்துட்டு வர, நீ எதுக்கு போய் கூப்பிடணும்? நீ வரணும். ஏதோ தூக்க முடியாமல் நடக்க முடியாமல் படுத்து படுக்க இருந்தாலும் தூக்கிட்டு வரலாம் ஆலயத்துக்குன்னா தப்பே இல்லை. நீ நல்லதானே நடக்கிறோமா? என்ன அழகான 2 காலு 2 கை, அழகான முகத்தில் 2 கண்ணு, அடையா பார்க்கும்போது என்ன அழகா இருக்கு. ஆண்டவர் என்ன அழகா படைச்சார் உன்னை, முகத்தில் 2 கண்ணு. இந்த 2 முகத்தில் இருக்கிற கண்ணை தூக்கி 2 காலில் வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கால்கள் கண்கள் 2ஐயும் காலில் வச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஒரே ஒரு வசதி, தலைவாரத்துக்கு சீப்பு தேவை, இது கண்ணாடி தேவையில்லை. இப்படியே என்ன அழகாக படைத்தார். ஏன் இந்த போராட்டம், நல்ல போராட்டம் தீமையான போராட்டமாக மாறி போனது? கணவனும் மனைவியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்திருந்தால் எந்த பிரச்சனை வந்திருக்காது. இவளா பார்த்து ஒன்று புட்டா, எல்லாம் புட்டுக்குச்சு. என் அருமையான நண்பர்களே, எத்தனை பேர் திருமறை வசனத்தின்படி தங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? நான் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆலய வாழ்க்கை குறித்து நான் பேச வேண்டிய அவசியமில்லை. அது தெளிவாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, பாராட்டும்படி இருக்கிறது. அந்த போராட்டம் நல்ல போராட்டமா, தீமையின் போராட்டமா? யோசுவா சாமுவேல் முதலாம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். பெலிஸ்தர் நீங்க சேனையின் மாத்திரம் சொல்லி இருந்தா இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆயிருக்காது. செவின்னு சொல்ல போக, மனுஷன உடம்புல ஆண்டவர் படைத்த உறுப்புகளிலே அடைக்கவே முடியாத ஒரு உறுப்பு எது? காது தான். வாயை மூடிக்கலாம், முடிக்கலாம், ஆனா காதை அடைக்கவே முடியாது ஐயா. 2 காதையும் 2 விரல அடிச்சுக்கிட்டு என் பாட்டை நான் கேட்கவே, உங்க பாட்டை நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி 2 காதலையும் 2 விரல அடிச்சுக்கங்க. ஆண்டுடைய படைப்பை குறித்து ஒரு பாட்டு பாட போகிறேன். நீங்க 2 காதையும் அடைச்சுக்கணும், கேட்கவே கூடாது. மழை துளிகள் தாளமிட, மாலை தென்றல் தாலாட்ட, வான்வெளியின் வீதியிலே வலம் வருகின்ற வெள்ளி நிலவே, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, என் ஆசைகள் அவரிடம் சொல்லிவிடவே என் அருகினில் வருயோ. மழை துளிகள் தாளமிட, மாலை தென்றல் தாலாட்ட, வான்வெளியின் வீதியிலே வலம் வருகின்ற வெள்ளி நிலவே, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, என் ஆசைகள் அவரிடம் சொல்லிவிடவே என் அருகினில் வருவாயோ. மழை துளிகள் தாளமிட. இந்த சம்பவத்துக்கும் நிலவுக்கும் என்னையா சம்பந்தம்? கல்யாணமான உடனே மாப்பிள்ளையும் பொண்ணும் போற இடமே அதுதானே தேன் நிலவு. நிலவு சம்பந்தப்படாமல் வாழ்க்கை இல்லவே இல்லை. என் ஆண்டவர் பகலை ஆள ஒரு சுடரையும்
இரவை ஆள ஒரு சுடரையும் நமக்காக படைத்து அந்த குளுமையான சூழ்நிலையிலே மனிதனை வைத்திருந்தார். ஆனால் பாவத்தினாலே, கீழ்ப்படியாமையினாலே நல்ல போராட்டம் கெட்ட போராட்டமாக மாறி போனது. கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை அப்படிதான் என் வீட்டில் நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கிறேன். மழை காலம், ஜன்னல் வழியாக சொட்டு 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 சொட்டுன்னு அந்த மழை தூறல் விழுது. அது ஒரு அழகு பார்த்தேன், அது ஒரு ஒழுங்கு பார்த்தேன். இயற்கையில ஒழுங்கு இருக்கிறது, மனுஷன் தான் ஒழுங்கு இல்லை. ஒழுங்கினமான மனிதர்கள் 6:30 மணிக்கு கூட்டம்னா 6:30 மணிக்கு வரணும். மெதுவாக கடைசியில் ஆமேன்னு போட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம். எல்லா நிலைகளிலும் மனிதன் ஒழுங்கினமாக இருக்கிறான். சித்தூர் சிஎஸ்ஐ சபையில், சாரன் ரோஜா சபையில் எல்லாம் நீங்களாம் ஒழுங்கு. அப்படி முகத்தை பார்த்தா அப்படி சீயன் குமாரத்திகள் முகத்தை பார்த்தா அப்படி தெளிக்குது, ஆவிக்குரிய ஒரு தெளிவு. ஏன் இந்த ஒழுங்கினம் எங்கே ஆரம்பித்தது? ஏதேனிலே பிசாசின் வஞ்சகம். ஆதியில் ஏமாற்றினவன் இன்றும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். சிக்கி விடாதே. இந்த போராட்டம் நல்ல போராட்டம். ஒரு சேனை, ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா, ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா. வம்பு சண்டைக்கு வந்த பெலிஸ்திய சேனையோடு, வம்பு சண்டைக்கு வந்த பெலிஸ்திய சேனையோடு வில்லோடு அம்பு தாங்கி இஸ்ரவேல் சேனை நிற்க, வில்லோடு அம்பு தாங்கி இஸ்ரவேல் சேனை நிற்க. ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா, ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா. இஸ்ரவேல் அரசன் சவுல் தன் சேனைகளை சேர்த்து கொண்டு வந்து நின்ற இடம் சோகா. சேகாவுக்கு இடையில் இருக்கிற எபிஸ் தமீம். இந்த வார்த்தைகளை, இந்த பழைய ஏற்பாட்டு அந்த பெயர்களை உச்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆதியாகமம் சொல்லிடுவான் நம்பாளுங்க, உபாகமம் சொல்வது உபகாமம். சொற்களை சரியாக கவனிக்க வேண்டும். யாத்திரகாமம் ஒருத்தர் சொன்னாருங்க, பலத்தினாலும் அல்ல பலாத்காரத்தினாலும் அல்ல ஆவினாலே ஆகும். ஏமாந்தா இயேசுனாருக்கு என்னென்ன பழமொழிலாம் கொடுக்குறான் பாருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொற்களிலே. சொற்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தொலைக்காட்சிகளிலே நமது நண்பர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டால் இயேசுவை ஏற்று கொல்லுங்கள், அவரை அறிந்து கொல்லுங்கள். இந்த லா வித்தியாசமே தெரியாமல் போச்சு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், பிள்ளையா. என் அருமையான நண்பர்களே, வாழ்க்கை விளையாட்டு அல்ல, அது ஒரு போராட்டம். பெலிஸ்திய சேனைக்கு எதிராக இஸ்ரவேல் ராஜா வந்து நின்று கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா, ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா. வம்பு சண்டைக்கு வந்த பெலிஸ்திய சேனையோடு, வம்பு சண்டைக்கு வந்த பெலிஸ்திய சேனையோடு வில்லோடு அம்பும் தாங்கி இஸ்ரவேல் சேனை நீக்க. ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா. அரசன் தலைமை தாங்கி நிற்கிறான். 2 பக்கம் சேனை நிற்குது. ஒருத்தன் வந்தான், எதுக்குடா வீண் வம்பு, ஒண்டிக்கு வண்டி ஒண்டிக்கு வண்டி நிற்கிறாமா, உங்களில் ஒருவனை அனுப்பு, நான் அவனோடு சண்டை போடுகிறேன். நாங்கள் இருவரும் சண்டை போடும் பொழுது யார் தோற்று போகிறார்களோ அந்த சேனையே தோற்று போகிறது. கவனமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே கணவன் தவறு செய்வான் என்று சொன்னால், மனைவி தவறு செய்வான் என்று சொன்னால், குடும்பம் மாத்திரமல்ல ஒரு சமுதாயமே பாதிக்கப்படுகிறது. இதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஏன் தடுமாற வேண்டும்? ஒரு நல்ல உறுதியான மகிழ்ச்சியான ஒரு கூடாரம் தானே திருமறை தெளிவாக சொல்வது. நீதிமானின் கூடாரங்களிலே ரட்சிப்பின், நமது குடும்ப கூடாரம் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை ஒலிக்க பண்ணுகிற கூடாரமாக இருக்கிறதா? நீதிமானின் கூடாரத்துல கம்பீர சத்தம், யாக்கோபின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா கிளி பிள்ளைகளா? சொல்லுங்க 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 பிள்ளைங்களா, வந்துட்டீங்களா? சொல்லுங்க. நீதிமானின் கூடாரத்துல சொல்லுங்க. என்ன அழகா சொல்றீங்க, கொஞ்சம் வாயை திறந்தான்னு சொல்றேன் நான். நீதிமானின் கூடாரத்துல கம்பீர சத்தம், யாக்கோபின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆராதனை எங்க ஆரம்பிக்கணும்?
வீட்டில். வீடு ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்கிறதா? காலையில் எழுந்தவுடனே காப்பி, பல்லு விளக்கணுன்னு பழையது, கபா 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 தின்னுபிட்டு அவசரமாக. ஒரு நண்பர் தெரியும் எனக்கு, பிரதர் நான் ரொம்ப டிசிப்ளின், மேன் ஆஃப் டிசிப்ளின், டைமிங் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். நான் காலையில் 6 மணிக்கு எழுந்துருவேன். 6லிருந்து 6:30க்குள்ளே என் காலை கடன்களை முடித்துவிட்டு, மார்னிங் லோன், காலை கடன், மார்னிங் லோன்லாம் முடிச்சுட்டு நான் 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் நான் வேதம் ஜெபிப்பேன். பிறகு 7லேருந்து 7:30 வரைக்கும் நான் வேதம் வாசிப்பேன். 7லேருந்து நான் 8 மணிக்குள் என்ன எல்லாம் சரி பண்ணிட்டு நான் ஆஃபீஸுக்கு போயிடுவேன். இந்த டிசிப்ளின், இந்த டிசிப்ளின் டைம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். இந்த ஒழுங்கு தவறிவிட்டால் நான் டென்ஷன் ஆகிடுவேன். டென்ஷனாக என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். பைபிளை தூக்கி போட்டுருவேன். குடும்ப வாழ்க்கையின் இலக்கணம் என்ன? வீடு ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்க வேண்டும். என் குடும்பம் ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்கிறதா? நீதிமான் என் கூடாரத்தில் கம்பீர சத்தம். சொல்லுங்க, வாயில வராது. நீதிமான் என் கூடாரத்தில் கம்பீர சத்தம். யாக்கோபின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். தம்புரு கிண்ணறம் வீணையோடு துதிகளாயிரம். தம்புரு கிண்ணறம் வீணையோடு துதிகளாயிரம். நான் துதிக்கும் நாவு எழுப்பிடுதே இனிய சங்கீதம். தம்புரு கிண்ணறம் வீணையோடு துதிகளாயிரம். நான் துதிக்கும் நாவு எழுப்பிடுதே இனிய சங்கீதம். நீதிமானின் கூடாரத்துல கம்பீர சத்தம். யாக்கோபின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் ஆங்கிலத்தில் பாடினபடினாலே உங்கள் யாருக்கும் விளங்கல. இது இங்கிலீஷ்ல பாடினா இங்கிலீஷ் பாட்டு. இப்பெல்லாம் பாதி தமிழ், பாதிங்க தங்கிலீஷ் தான் பாட்டு. என்ன அருமையான கீர்த்தனை பாடல்களை. தீரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவும் இருப்பினும் நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீருஸ்தே சுராசா உந்தன் சிலுவையன் மேன்மை. உந்தன் சிலுவையன் மேன்மை. இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காரிக்கை ஏந்திடுவேன். இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காரிக்கை ஏந்திடுவேன். எந்த பொருளிடாகும், எந்த பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன். விந்தை கீருஸ்தே சுராசா உந்தன் சிலுவையன் மேன்மை. உந்தன் சிலுவையன் மேன்மை. நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். இருக்கா? இல்ல கூச்சல் குழப்பமா? புருஷன் பாட்டு பண்ணனா பொண்டாட்டிக்கும் நாமந்தா இவர் பாட வந்துட்டாரு, இவர் கதை எனக்கு தெரியாதா? சொமாரடி உன் கதை எனக்கு தெரியாது. இப்படியே சண்டையில் ஆரம்பிச்சு சண்டையில் முடிஞ்சு இதையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு கிளப்பு. அநேக குடும்பத்தாருக்கு ஆலயம் என்ன? ரெக்ரியேஷன் கிளப்பு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்ட், கொஞ்ச நேரம் அப்படி ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு வந்தேன் என் ஆலயத்துக்கு. போராட்டம், நல்ல போராட்டம் தீய போராட்டமாக ஏன் மாறி போனது? யோசித்து பார்ப்போமா? ஏன் இந்த தடுமாற்றம் குடும்பத்தில்? ஏன் தடுமாறி கொண்டிருக்கிறான் மனுஷன்? ஒரு முறை ஜப்பான் நாட்டில் இந்த இரட்டை கட்டிடம் கட்டு கான்ட்ராக்ட், நம்ம ஊர் சிவில் இன்ஜினியரிங் படித்தவனுங்க 2 பையனுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சி இவன் போயிட்டான். தமிழன் எது செஞ்சாலும் நச்சுன்னு இருக்கும் ஐயா. அவன் எது செஞ்சாலும் சும்மா அடே ஆமாம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கு ஓனர் அவன் தான் பிச்சப்பான்.
தமிழன் எங்கு செஞ்சாலும் தன் முத்திரை பதிக்கிறவனாச்சுதே. ஆகினால இந்த பின் இரட்டை கட்டிடத்தை கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடித்த பிறகு பேமெண்ட்லாம் செட்டில் ஆகிடுச்சு. நாளைக்கு மறுநாள் அவன் ஃப்ளைட் பிடிச்சி இந்தியாவுக்கு வரணும். அப்போது இந்த பில்டிங் ஓனர் வந்தாருங்க, ஜப்பான் ஓனர். தம்பிமார்களே, சாயனாரா சாயனாரா சாயனாரா. ஜப்பான் மொழியில் சாயனாரானா நல்லா இருக்குன்னு அர்த்தம். வெரி குட், நைஸ், வெரி குட், ரொம்ப அழகாக செஞ்சுட்டீங்க, பேமெண்ட்லாம் செட்டில் ஆகிடுச்சு, ஓகே, நாளைக்கு இந்தியாவுக்கு போகிறீங்களா? ஆமாம். ஒரு சின்ன சந்தேகம், சொல்லுங்கள், உங்கள் ஊரில் எந்த கட்டடம் கட்டினாலும் பேர் வைப்பீங்களாமே? அண்ணா மாளிகை, கலைஞர் மாளிகை, அம்மா மாளிகை, அண்ணா பாலம், இன்னும் கக்கூஸ் தான் பேர் வைக்கல, மிச்சம் எல்லாத்துக்கும் பேர் வச்சிட்டான் நம்ம. எல்லாத்துக்கும் பேர் வச்சிட்டான். அதே போல தமிழ்நாட்டில் நீங்க எல்லாத்துக்கும் பேர் வைப்பீங்களாமே? இந்த இரட்டை கட்டடத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு போங்கடா. பேர் வைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லையா? பேர் வைக்கணும்னா எங்க தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை தான் கேட்கணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகள் தங்கள் டீச்சர்களுக்கு வைக்காத பேரா? எங்க சயின்ஸ் டீச்சருக்கு ஒரு பேர் வச்சேன், சிம்டி மூட்டைன்னு. கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, சிமெண்ட் மூட்டை. என்ன பொருத்தமா பேர் வைக்கிறாங்க பாரு. எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, எலும்பு. என் மனைவி ஒரு சொன்னா, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் எலும்பு. என்ன பண்ணுறது, ஒரு எலும்பு காணாமல் போயிடுச்சு. எலும்பினாலே வந்த பழி. ஆக பேர் வைக்க வேணும் ஐயா, வச்சுட்டா போச்சு. ஆனா ஒரு கண்டிஷன். இவன் கேட்டான், தமிழ்ல பேர் வைக்கணுமா ஜப்பான் மொழியில பேர் வைக்கணுமா? ஓ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமா. அப்ப ஜப்பான்காரன் விடா கண்டம் கொடா கண்டம் சொன்னான், தமிழ்ல பேர் வையப்பா, ஆனா ஜப்பான் ஸ்டைல்ல வை. பேர் தமிழ் பேரா இருக்கணும், ஜப்பான் ஸ்டைல வைக்கணும். அவன் குழம்பு போய் எனக்கு ஃபோன் அடிச்சான். ஏன்னு சொன்னால், நான் டீச்சர்களுக்கு பேர் வச்சவன் அல்லவா. ஆகினாலே என்னடா மாதிரி ரெட்டை கட்டடம் பேர் வைக்கணும், தமிழ் பேராக இருக்கணும், ஆனால் ஜப்பான் ஸ்டைலில் இருக்கணும், அவ்வளோதானே. வீடா பேர் ஒரு பேர் வச்சங்க, அதை சொல்லவா சொல்லவா சொல்லிவிடுவேன். சொல்லவா? நிக்மோ நிக்காதோ. அவன் வச்சான் பாருங்க, நாங்கள் கட்டின பில்டிங்கு நிற்குமோ நிற்காதோ யாருக்கையா தெரியும். என் ஆவிக்குரிய மாளிகை என்று என் வாழ்க்கையை கடவுள் சொல்லுகிறார். இந்த ஆவிக்குரிய மாளிகை நிற்குமோ யாருக்கடா தெரியும். வெந்ததை தின்னுவிட்டு விதி வந்தா சாபம் என்று சொல்லி ஒரு தோராயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய மனிதா. சோக்கோ 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 சோக்குதான் சோக்குதான், வாழ்க்கை ரொம்ப சோக்குதான், பாதை கொஞ்சம் மாறி போனா சேக்குதான் சேக்குதான் சேக்குதான். கரணம் தப்பினால் மரணம். யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் சவுலின் சேனை வீரர்களும் பெலிஸ்தர்களும். ஒரே ஒருத்தன் வந்தாயா. என் அருமையான நண்பர்களை, நான் வரலாறை நான் விஸ்தாரமாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கோலியாத் இவ்வளவு உயரமானவன் சொல்றாங்களே, சவுலுக்கு என்ன குறைச்சல்? இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் கூட்டம் நின்று கொண்டிருந்தார் என்று சொன்னால், சவுல் அவள் எல்லாரை விட உயரமானவன். அவன் மாத்திரம் தனியா தெரியுமா? ஏறக்குறைய கோலியாத்தும் சவுலும் சம உயரம் உடையவர்கள். ஆனால் அவன் சண்டைக்கு பயந்தவனாக பின்னாலே நின்று கொண்டிருக்கிறான். யாரை அனுப்புகிறான்? கூடப்பாரு 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 கூடப்பாரு, ராஜா தலையில் கூடப்பாரு கூடப்பாரு கூடப்பாரு, ராஜா தலையில் கூடப்பாரு, வறுத்த பயிறு ஒரு மரக்கா, பெரியலோடு 10 அப்பம். கூடப்பாரு கூடப்பாரு, ராஜா தையில கூடப்பாரு, வறுத்த பயிறு ஒரு மரக்கா, பெரியலோடு 10 அப்பம். சண்டைக்கு வந்தவன் தாவீதின் சகோதரர்கள். இவன்லாம் சண்டைக்கு வந்திருக்கிறான். சண்டைக்கு வரணும், அதுக்கு என்ன இருக்கணும் ஐயா? அதுக்கு உடம்பு இருக்கணும். சண்டைக்கு மிலிட்டரியில் சேரணும்னா மார்பளவு சரியாக இருக்க வேண்டும், உயரம். என்ன மாதிரி ஆள்லாம் மிலிட்டரிக்கு போனா கேவலமா சிரிக்கிறீங்களே. எனக்கு ஏற்ற வேலை கிடைக்காதா? ஒரு முறை லண்டன்
பட்டணத்து தினசரியிலே ஒரு விளம்பரம் வந்தது. எங்கள் மிருக காட்சி சாலையிலே, ஓ மிருக காட்சி சாலைனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, எங்கள் ஜூவில், மிருக காட்சி சாலைன்னு தமிழ்ல சொன்னா விளங்கல, ஜூன்னு சொன்னா விளங்குது. எங்கள் மிருக காட்சி சாலையிலே வாட்ட சாட்டமான ஒரு ஆள் வேலைக்கு தேவைன்னு சொன்னார்கள். எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டாங்க. அந்த நேரத்தில் நான் லண்டன்ல இருந்ததுனால நானும் அப்ளிகேஷன் போட்டேன். விவஸ்தை வேணாம். ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களெல்லாம் கோட் சூட்லாம் போட்டுட்டு காலையில் 7:30 மணிக்கு வந்துட்டாரு. ஜூ மேனேஜர் சொன்னார், என்ன கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கிறேன்? ஆமாம் சார், வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே, நீ செய்ய போகிற வேலைக்கு கோட்டு சூட்லாம் தேவையில்லடா. பின்ன எங்கள் மிருக காட்சி சாலையில ஒரு கொரில்லா குரங்கு இருந்துச்சு. அந்த கொரில்லா குரங்கு பார்க்கறதுக்கு கூட்டம் வரும். இப்ப அது செத்து போச்சு. கொரில்லா குரங்கு இல்லாததுனாலே கூட்டம் குறைஞ்சு போச்சு, கலெக்ஷன் குறைஞ்சு போச்சு. நாங்க புத்திசாலிதனமா ஒரு வேலை செஞ்சிருக்கோம். செத்து போன கொரில்லா குரங்கு தோலை உரிச்சு கோட்டு மாதிரி ஆக்கி வச்சு ரூம்ல மாட்டி வச்சிருக்கிறோம். நீ காலையில் 7 மணிக்கு வர்ற, கோட்டை மாட்டிக்கிற. அந்த கொரில்லா குரங்கு இருந்த கூண்டுல ஜிங் ஷிங் ஜிங் ஸ்வைங் 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 ஸ்வைங். நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நம்ம ஊர் பொண்ணு தான் ஸ்வைங் ஸ்வைங் பாட்டு பாடினவா. இப்ப 2 பேர் கம்பெனி ஜிங் ஸ்வைங் ஸ்வைங் ஆடிட்டு இருக்கிறான் புள்ள. சுலபமான வேலை, கை நிறைய சம்பளம். ஒரு நாள் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து பொட்ட பிள்ளைங்களாம் வந்தாளுங்க, வாலிப புள்ள. அந்த கேர்ள்ஸ் கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு பிள்ளைக்கு வேகம் அதிகமாயிடுச்சு. ஜிங் 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 வேகமாக ஆடி கை வலிக்கு பக்கத்து குண்ட போய் விழுந்துட்டான். பக்கத்து குண்டு சிங்கம் குண்டு. தம்பி உணர்ச்சி வசப்படுறாத, உணர்ச்சி வசப்படுறான். நம்ம பாப்பா கூட கட்டினா அவளை கட்ட, அதை பாரு மின்னலு, அதை பாரு ஜன்னலு, அந்த ஜன்னல் ஒரு மின்னலு, அதுக்கு 2 பின்னலு. வேண்டாம்ப்பா வம்பு. இந்த ஜன்னலு பின்னலு மின்னல்லாம் பார்க்காதே, தப்பிச்சுக்கிற டைம். சிங்க கூண்ட போய் உணர்ச்சி வசப்பட்டு விழுந்துட்டாயா. சிங்கம் கடிக்க கிட்ட சிங்கம் வந்த போது தான் மனித வேடம், குரங்கு வேடம் அணிந்த மனிதன் என்பதை மறந்துவிட்டு ஐயோன்னு கத்திட்டான். சிங்கம் கடிக்கல. டே சத்தம் போடாதடா, 2 பேரும் பொழைப்பும் போயிடும். வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், வீணா சஞ்சலப்படுகிறான். வேஷமாகவே திரிகிறான் மனிதன். குடும்ப வாழ்க்கை வேஷமாக இருக்கிறது. குடும்பத்தில் குழப்பம், வீண் பிரச்சனைகள். வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், வீணா சஞ்சலப்படுகிறான். வேஷம் போடுறான். ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறான், ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறான், அதை வாரிக்கொள்வார் யாரோ என்பதை மறந்து போகிறான். ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறான், அதை வாரிக்கொள்வார் யாரோ என்பதை மறந்து போகிறான். பண ஆசைக்கு பேரு எல்லா தீமைக்கும் பேரு, பண ஆசைக்கு பேரு எல்லா தீமைக்கும் பேரு. என எடுத்து சொல்லும் வழிது, என எடுத்து சொல்லும் வேதம் சொல்லும் வழி துறந்து தலை மறந்து வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், அழிஞ்சு போகிறான். வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், வீணா சஞ்சலப்படுகிறான். உண்டு பெருத்து தின்னு கொடுத்து வாழ நினைக்கிறான், உண்டு பெருத்து தின்னு கொடுத்து வாழ நினைக்கிறான். தினம் கண்டு கழித்து திரைப்படங்களை நாடி அலைகிறான். நாங்க சினிமா தியேட்டருக்குலாம் போறது இல்லைங்க. சினிமா தியேட்டர் தான் வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சா. கரெக்டா 2 மணிலேருந்து ஆரம்பிச்சா
அந்த 11 மணி வரைக்கும் வீடு நிசப்தமாக இருக்கும். நான் ஒரு முறை இப்படியா சொன்னேன், இந்த தொலைக்காட்சி தொடர்களை, இந்த சன் டிவி, இந்த டிவியை மாத்திரம் மத்திய அரசாங்கம் பேன் பண்ணிட்டாங்கன்னா, தடை பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க பொம்பளைங்களை 45% தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. ஏன் அப்படி? ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா, ஏன் கையில் முண்டுக்க போ சொன்னேன். எனது கையில் முண்டுக்குவா. அப்போ தான் எனக்கு கை இருக்குன்னு தெரிஞ்சுது எனக்கு. சரி, கணவனுக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்கு, தண்ணி கொடுக்க முடியாதவங்களுக்கு என்ன அவங்க பிஸியாக இருக்குன்னு பார்த்தா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சீரியல் பேர் என்ன தெரியுமா? கணவனுக்காக. ஆம்பளைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவர் பொம்பளைகளையே சாடிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் இந்த ஆண்களுக்கு பெண்களுடைய அருமை தெரியலையா? பெண்கள் பிள்ளை பெருக்கும் போது என்ன பாடுபடுறாங்கன்னு இந்த ஆண்களுக்கு தெரியல. அந்த காலத்து ஆண்களுக்கு அது பொறுப்பு இருந்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் ஆண்கள் தான் பிள்ளை பெற்றார்கள், பெண்கள் பிள்ளை பெறவில்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கை யாக்கோபை பெற்றான், யாக்கோபு ஈசாவை பெற்றான். எங்கேயாச்சும் சாராள் பெற்றால் ரெபேக்கா பெற்றான் போட்டிருக்கான். பொறுப்புள்ள ஆண்கள் அந்த காலத்துல. இந்த காலத்துல பொறுப்பில்லாத ஆண்கள். சந்தோஷமா? ஆண்களை திட்டேன். ஆக வாழ்க்கை என்பது போராட்டம் ஐயா. இந்த போராட்டம் எங்க ஆரம்பிக்கிறது? குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. தன் பிள்ளைகளை எல்லாம், மூத்த பிள்ளைகளை இராணுவத்துக்கு அனுப்பினான் இந்த ஈசாய். ஆனால் இந்த ஒரு மகனை தான் தாவீது கொழுந்து, மீட்பரை கொண்டு வரப்போகிற குல கொழுந்து தாவீது, இவன் எங்க அனுப்பிட்டான்? காட்டுக்கு அனுப்பி இருக்கிறான். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சவுலை விட்டு இவன் விலகி போய் ஆடு மேய்க்க போனான். ஏங்க ஆடு மேய்க்க போனவன்? அவன் யார்? ஆடு மேய்க்க வேண்டியவன் அவன். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. ஈசாயின் குடும்பத்தில் ஒரு வைபவம் நடந்தது, ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது. அது என்ன? ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை தேசத்தை ஆளும்படியாக சவுலுக்கு பதிலாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் ஈசாய்க்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? உன் குமாரரில் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சாமுவேல் சொல்லுகிறான். ஆனா எந்த பிள்ளை நீ ஈசாய்க்கும் தெரியல, செய்தி கொண்டு வந்த சாமுவேலுக்கும் தெரியல. இவன் தான் ஆக்கும், இவன் தான் ஆக்கும். ஊழியக்காரனே தப்பு பண்றான். இவன் தான் ஆக்கும், இவன் தான் ஆக்கும். முகத்தை பார்க்குற மனுஷன். அங்கதான் சொல்றாரு ஆண்டவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறவன். ஒரு முறை பெங்களூர் பட்டணத்துக்கு நான் போயிருந்த போது, என்னை அழைத்திருந்த போது, நான் முதல்ல வழக்கத்துக்கு விரோதமாக சீக்கிரமாக போயிட்டேன். ஆலயம் ஆட்கள் இல்லாமல் காலியாக இருந்துச்சு. ஐயர்னு சொன்னார், ஐயா உள்ளே போய் உக்காருங்கய்யா, நான் வரேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். ஒரே ஒரு ஆசனம் போடப்பட்டிருந்தது. போஸ்டரில் என் பேர் மாத்திரம்தான் போட்டிருந்துச்சு. என் படம் மாத்திரம் இல்லை, அங்கே பேர் மாத்திரம் இருந்துச்சு, படம் இல்லை. என்ன கொடுமை! உள்ளே நுழைந்து அந்த ஆசனத்தில் உட்கார போனேன். கோயில் செக்ஷனில் கோயில் குட்டி நில்லுன்னா, என்ன தம்பி எங்கே போறீங்கன்னு, இந்த சேரில் உட்கார போனேன். பயா! ஏன் தம்பி? அது வியாசர் லாரன்ஸ் ஐயாவுக்கு போட்டிருக்கிற சேரு. அவன் நினைச்சான் சார்லஸ் சார்வல் பாஸ்டர் மாதிரி செவன்னு தலை நிறைய முடி வச்சுட்டு வியாசர் லாரன்ஸ் வருவார் நினைச்சா என்ன ஆகும்? மனிதன் முகத்தை, சாமுவேல் முகத்தை பார்த்தான். ஊழியர்கள் கூட தவறு செய்யக்கூடும், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தப்பு பண்ணவே மாட்டார். He never commit mistake on his selection. உன்னை குப்பையிலிருந்து, என்னை புழுதியிலிருந்தும் தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவரே. உன்னை தேடி என்னை தேடி உலகத்துக்கு வந்த ஆண்டவர் ஏன் வர வேண்டும்? நல்ல போராட்டம் தீய போராட்டமாக மாறின ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். இங்க என்ன நடக்கிறது? ஈசாயின் குடும்பத்தில் குழப்பம். இங்க ஒரு சந்தேகத்தை நான் தீர்த்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஆவிக்குரிய தெளிவு நல்லாவே தெரியுது. தாவீது ஈசாய்க்கு எத்தனையாவது புள்ள? ஏங்க என்ன புதுசா பைபிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 8வது பிள்ளையா?
நான் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த சாமுவேல் புத்தகத்தை வந்து வரிசையாக படித்து பார்த்தேன். ராஜாக்கள் புத்தகம் வரைக்கும் எந்த இடத்துலையுமே அவன் 8வது மகன் என்று இல்லை. மிக தெளிவாக அவன் எத்தனையாவது மகன் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. பைபிளை கொஞ்சம் நல்லா படிக்கணுங்க. நாலாகமத்தின் புத்தகம் வாசித்து பாருங்கள். நாலாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஈசாயின் குடும்ப வரலாறு அங்கே காணப்பட்டு இருக்கிறது. ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும் அவிது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். என்னம்மா இவங்க வந்து 8ங்கிறாங்க, நீங்க 7ங்கிறீங்க. யார் பேச்ச நம்புறது? தாவீது எத்தனாவது பிள்ளை? 8வது பிள்ளை கூட ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிற அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கான். அப்படியானால் தாவீதுக்கு ஒரு தம்பி இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இவன் 7வது குமாரன் சொன்னா தாவீதுக்கு ஒரு தம்பி கண்டிப்பா இருந்திருக்கணும். அவன் யார் தெரியுமா? என் அருமையான நண்பர்களே, திருமறை வரலாறை நாம் சரியாக படிக்க வேண்டும். 2 சாமுவேல் புத்தகம் மிக அழகாக வசனத்தில் நாம் சேர்த்து பார்க்கணும். சரி, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஆக தாவீதின் குடும்பத்திலே ஈசாயின் குடும்பம் ஒரு பெரிய குழப்பம். 7 பிள்ளைகளை இராணுவத்துக்கு அனுப்பி இருக்கிறான். ஆனால் ஒரு மகனை எங்க அனுப்பினா? ஆட்டுக்கு அனுப்பினான். தகப்பன், பெற்ற தகப்பன் தான் பெற்ற பிள்ளையை காட்டுக்கு அனுப்பி இருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ, இவள் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்போ எல்லாரிலும் இளையவன் என்று ஈசாய் சொல்லுகிறான். இளையவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எபிரேய குலத்திலே மூத்தவனுக்கு மாத்திரம்தான் புத்திரசிரேஷ்ட அதிகாரம், மூத்தவனுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம். ஆனால் அந்த மூத்தவனை விட்டு இளைய பிள்ளைகளை நேசிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஏன்? நம்ம தந்தையாக பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாராதபடிக்கு இளைய பிள்ளைகளாகிய உன்னையும் என்னையும் பார்த்தார். ஐயா, இந்நேரம் அல்லையோ போட்டிருப்பீங்கன்னு பார்த்தேன் நான். தன் சொந்த குமார் என்று பாராமல் கடைசி தத்து பிள்ளைகள், கெட்ட பிள்ளைகள், கெட்ட குமாரர்கள் நாம் உன்னையும் என்னையும் பார்க்கும்படியாக அந்த தீய போராட்டத்தை நல்ல போராட்டமாக மாற்றும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்த பகவான், அவருக்கு எதை வைத்திருக்கிறீர்கள்? என்ன கொடுக்கிறீர்கள்? ஜீவன். நான் யோசித்து பார்த்தேன். மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. சிந்து பைரவி ராகத்தில் நான் எழுதிய பாடல் அது. உங்கள் அநேகருக்கு இந்த பாடல் தெரியும். என்னோடு சேர்ந்து பாட முடியுமா? என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன். எக்காலம் முழக்கிடும்
ஞானியாய் நான் இருந்தாலோ பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேனே. ஞானியாய் நான் இருந்தாலோ பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேனே. வெள்ளை போலம் தூவவர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு, வெள்ளை போலம் தூவவர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் எல்லாவற்றையும் எனக்காக உனக்காக தந்த இயேசுக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? பணமா? பொன் பொருளா? ஆண்டவர், என் தீர்மானம் இதுதான். என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையரே. என்னை கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையரே. என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையரே. என்னை கொடுப்பேன். ஏழு பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்கிறார்கள், சண்டை வீராதி வீரர்கள். சவுலின் சேனையிலே சேனை வீரர்கள், நல்ல திடகாத்திரமான. இவன் சண்டை போட, நாட்டுக்காக சண்டை போட வந்தவன் தன் தம்பி 6 படி வறுத்த பயிறு 10 அப்பம், பிள்ளைங்க பாவம் பட்னியாக கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பங்காரன் அனுப்பி வைக்கிறான், பட்சணங்களை அனுப்பி வைக்கிறான். உலகத்திலேயே கவலை இல்லாமல் சாப்பிட்றவங்க நம்ம மிலிட்ரிக்காரனுங்க தான். என்ன வேலைக்கு சண்டை வந்தால் தான் போர்க்களத்துக்கு போவானே தவிர மிச்சம் எல்லா நேரம் திங்கிற வேலை, எக்ஸசைஸ், சாப்பிட்ணும், எக்ஸசைஸ். நல்லா திங்கடா, சாப்பிட்றா. ஆலயத்துக்கு வரும்போது பெற்றோர்கள் நான் பார்த்துருக்கிறேன், வரும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு பேக் கொண்டு வருவாங்க. அதில் பைபிளு, பாட்டு புஸ்தகம், ஒரு நோட் புக்கு, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு டவல். அவன் கிடக்கிறான் பாஸ்டர், நீ சாப்பிட்றா, சாப்பிடு, தின்னு தின்னு தொடச்சிக்கோ தொடச்சிக்கோ தொடச்சிக்கோ. வீட்டில் வரும்போதே ப்ரிப்பேர்டாக வருவாங்க. எதுக்கு? ஏன் புள்ள தான் பிள்ளை தப்பு செஞ்சால் கூட கண்டுக்கவே மாட்டார் தாய். ஒரு முறை ஒரு பையன் ரோட்டில் கிரிக்கெட் விளையாட்டுட்டு இருக்கிறான், பக்கத்து வீட்டு ஜன்னலை போய் உடச்சிருச்சு. வந்தா என்ன பிள்ளை வளர்த்துருக்கிறனே, நான் என்ன ஜன்னலை உடச்சிட்டான், என்ன 200 ரூபா இருக்குமா, இந்த 200 ரூபா, என் பிள்ளை ஒரு சோறு ஒரு கறி கொடுத்து வளர்க்குறேன், என் பிள்ளைய குறைச்சல வந்து, டேய் ஏன்டா அவ விட்டு ஜன்னலை உடைச்சிருந்தா கார்பரேஷன் ரைட் இருக்கிறத உடைக்க வேண்டியதானே. என்ன கருத்தான பிள்ளை பெற்றோர். பூலோகத்தின் பெற்றோர்களுக்கே இவ்வளவு மேலே என் மேலே அக்கறை இருக்கும்னு சொன்னால் பரம தகப்பன் எவ்வளோ அன்பு இருக்கும் ஐயா. ஈசாயின் தகப்பன் சில பிள்ளைகளை இராணுவத்துக்கு அனுப்பிவிட்டு, செல்ல பிள்ளை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையின் தலை மேலே அப்ப கூட வருத்த பயிர். என்ன நடந்தது? 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சாமுவேல் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவனாக, ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்றவனாக மிக தைரியமாக ஒரு காரியத்தை செய்கிறான். 13ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் தாவீதை அவன் சகோதரருக்கு முன்பாக அவன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த தாவீது. ஆனால் விருந்துக்கு அழைக்கப்பட்டவள் யார்? எல்லா பிள்ளையும் விருந்து கூப்பிட்டான். எப்ப ஒரு அப்பங்காரன் ஏதோ என்னத்தான் பிள்ளை மேல கோபம் இருந்தாலும், டேய் வீட்டில் விருந்து நடக்குதுடா, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், நமது பிள்ளைகளே ஒருவனை ராஜாவாக. ஏன்பா நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் கவுன்சிலர் ஆயிட்டா நம்ம ஆள் பண்ற ரவுஸ் இருக்கே, எங்க கவுன்சிலர், நம்ம சொந்தக்காரன் தூரத்து சொந்தக்காரன் எவனா ஒருத்தன் எம்எல்ஏ ஆயிட்டானா இவனே மினிஸ்டர் மாதிரி பண்ணுவான். அப்படி தன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை ராஜாவாக போகிறான் என்பது தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். எவனோ ஒருத்தன் என் பிள்ளை ஒருத்தன் ராஜா. என்ன நடந்தது? 7வது மகனாகிய தாவீதை அவன் சகோதரர்கள் நடுவிலே சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான். there is no rejection,
ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொள்வார் சொன்னா அதை நிராகரிப்பதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. Do you know that we are chosen people by God? இன்னொரு அல்லேலூயா சொல்லியிருக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எந்த மனிதனும் உன்னை உதாசீனம் பண்ண முடியாது. ஈசாய் தன் பிள்ளையை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் தான் பிள்ளையுடைய தலை மேல அப்பம் நிறைந்த 10 அப்பம் 6 படி வறுத்த பயிறு நிறைந்த கூடையை தாவீதின் தலையில் வைக்கிறான். எந்த தலையிலே? சாமுவேல் தீர்க்கதரிசி கொம்பில் இருந்த தைலத்தை எடுத்து தாவீதின் தலையிலே ஊற்றி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீதின் தலையிலே அப்ப கூடை வறுத்த பயிறு கூடை சுமத்தப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தலையிலே அவமானம். சொந்த தகப்பன், உன் குடும்பம் உன்னை அவமானப்படுத்தும். ஆனால் உன்னை அபிஷேகம் பண்ணவர் ஆண்டவர் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அந்த கூடையை சுமந்து கொண்டு போகும்போது தாவீது எந்த மனநிலையில் போயிருப்பான்? எங்க அப்பனுக்கு கூட என் அருமை தெரியல, சகோதரனுக்கு தெரியவில்லை. உன் குடும்பம் உன்னை குறித்து கவலைப்படாது, தெரியாது. அவன் முகத்தை பார்க்கிறவன். நீ நினைச்சது நடக்காமல் போகலாம். நினைப்பது நடவாமல் போகின்ற போதும் நடப்பதும் தவறாகி வருத்திடும் போதும் வெளுத்ததெல்லாம் பசும்பாலென தோன்றும். வெளுத்ததெல்லாம் பசும்பாலென தோன்றும். நினைப்பதும் நடப்பதும் அவர் சித்தமாகும். நினைப்பதும் நடப்பதும் அவர் சித்தமாகும். என் மனமே என் மனமே நீ கலங்கிடாதே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுமே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுமே. என் மனமே நீ கலங்கிடாதே. காரணம் இல்லாத காயங்களாலே மனமுடல் சோர்ந்திட மதிமயங்காதே. காரணம் இல்லாத காயங்களாலே மனமுடல் சோர்ந்திட மதிமயங்காதே. காயங்களால் குணமாக்கிடும் தேவன், காயங்களால் குணமாக்கிடும் தேவன். கண்மலை புகலிடம் உனக்களிப்பாரே. கண்மலை புகலிடம் உனக்களிப்பாரே. என் மனமே கலங்கிடாதே. என் மனமே நீ கலங்கிடாதே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுமே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுமே. என் மனமே தலையிலே அப்ப கூட பாரு வறுத்த பயிர் ஒரு மரக்கா பொரியலோடு 10 அப்பம் தூக்கிட்டு போறான். ஆசையோடு போகிறான். அவன் மூத்த சகோதரன் அண்ணங்காரன் கேட்கிறான், டேய் நீ எதுக்குடா வந்த? பட்சணம் கொடுத்தியா? கூட இறக்கி வச்சு கொடுத்துட்டியா நீ வீட்டுக்கு? காட்டில் உள்ள ஆட்டை யார் வசத்தில் நீ வைத்து வந்தாய்? நாட்டை காக்க வந்த போர் வீரன் காட்டில் இருக்கிற ஆட்டை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறான். நினைப்பு தான் பொழைப்பை கெடுக்குது. ராணுவ வீரன் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? எதிரி எப்படி வீழ்த்தலாம், எப்படி சண்டை போடலாம், என்ன வியூகங்களை வகுக்கலாம் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு
அவன் சொல்கிறான், தம்பியை பார்த்து கேட்குறான், ஏண்டா காட்டில் உள்ள ஆட்டை விட்டுட்டு வந்துட்டா பாவி, ஓனா அடிச்சுட்டு போயிடுமாடா. அவன் சொல்கிறான், அடப்போனே. சவுல் விட்டு சொல்கிறான், என்ன பெரிய ஓனாய், பெரிய சிங்கம், சிங்கத்தை கரடியை கிழித்து போட்டவன் தாவீது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்களும் நானும் இயேசு ராஜாவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே. we are chosen people, we are anointed people for Jesus. ஆண்டவருக்கென்று இயேசுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் என்கிற தீர்மானத்தில் இருப்பாய் என்று சொன்னால், உலகம் உன் தலை மேல அப்ப கொடுத்த வைக்கும், வருத்த பயிரை திணிக்கும். ஆனாலும் கவலைப்படாதே, உன் அபிஷேகம் உன்னை நிலைத்திருக்க வேண்டும். திருப்பக்காரன் மிக அழகாக சொல்லுகிறான், அவராலே நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் பெற்றீர்களா, அபிஷேகம் பெற்றீர்களா என்று ஊழியர்கள் கேள்வி கேட்கிறார்கள். யாராயிலும் நீங்கள் பெற்ற அபிஷேகத்தில் அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறதா என்று கேட்கிறார்களா? என்ன, ஒரு முறை ஒரு இரவு ஜெபத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தார்கள். நான் போயிருந்தேன். நல்லா அப்படிதான் நல்ல பாட்டெலாம் பாடுங்க, நோட்டீஸில் உங்கள் பேரை போட்டிருக்கோம். அப்போ நான் டிவிஎஸ் 50 தான் வச்சுருந்தேன், சின்ன வண்டி. காரெல்லாம் வச்சு பார்த்தேன், நமக்கு கார் சரிப்பட்டு வரலங்க. கதையை சொல்கிறேன். பிறகு அந்த இரவு ஜெபத்துக்கு போனேன். பாதி வழியில் பாக்கெட்டில் கவிட்டு பார்க்குறேன், அந்த நோட்டீஸை காணும். ஐயோ, கூட்டம் நடக்கிற இடம் தெரியலையே. சரி, கூப்பிட்ட நண்பருடைய வீடு தெரியுமில்ல, அங்கே போகலான்னு வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினேன். விலாசம் தவறி வந்துட்டோமோன்னு ஒரு எண்ணம். ஏன், மனைவியை கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டிட்டு இருக்கிறான் அவன். ஐயோ, வீடு மாதிரி வந்துட்டோமோ எட்டி பார்த்தா அவர் பேர் தான் போட்டிருந்துச்சு, கருணா இல்லம். என்ன இல்லம்? கருணா இல்லம். கருணையே இல்லாத மனுஷன். அப்படியே மனைவியை கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டிட்டு இருக்கான். நான் அந்த பொண்ணை காப்பாற்றுறது ஒரே ஒரு வழி, உள்ள நெஞ்சு ஹல்லேலூயா அண்ணன். அடுத்த வினாடி, ஐயா எப்போ வந்தீங்க? நான் சொல்லலை, நீ திட்டும்போதே வந்துட்டேன், நான் சொல்லலை. காஃபி கொடுத்தாங்க, மீட்டிங் ஆரம்பிச்சது. வீட்டுக்கு அந்த ஆலயத்துக்கு வந்து கூட்டத்துக்கு வந்தோம், மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு. என் செய்திக்கு முன்னால் அவர் தான் ஆராதனை நடத்தினார். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் குதிச்சு அக்னியில் எரிஞ்சு நான் தான் ஜாம்பலாக போயிட்டேன். என்ன ஒரு அபிஷேகம்! எனக்கு ஒன்றும் புரியலை. என் கையில் மைக்கை கொடுத்தாங்க. ஒருத்தன் வீட்டுக்கு போனேன், அவன் மனைவியை கெட்ட வார்த்தையில் பேசினான் பாருங்க. என்ன, இவருக்கு சந்தேகம், இவர் என்னை குறித்து பேச போகிறாரா, வேற யாரை குறித்து பேச போகிறாரா தெரியல அவருக்கு. நான் சொன்னேன், அதுக்கு பிறகு ஆராதனையில் அவர் அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் நிறைஞ்சி அக்னியில் எரிஞ்சார் பாருங்கன்னே. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் நம்மளை குறித்து தான் சொல்கிறான். பேரை சொல்லிடுவானோ சொல்ல மாட்டானோ அவர் தகிக்க. கடைசி வரைக்கும் நான் பேரை சொல்லலை. எதுக்கு வம்பையா? வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஐயா? அபிஷேகம் பெற்றவனுடைய தலையிலே இந்த சமுதாயம் அப்பக்கூடை வைத்தது, அவமானப்படுத்தியது. ஆனாலும் தாவீது தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. காரணம் என்ன? தான் பெற்ற அபிஷேகம் தன்னில் நிலைத்திருக்கிறது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். Do you know? அந்த அபிஷேகம் என்னில் நிலைத்திருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஐயா. எத்தனை காலம் போதகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? இல்லை. அபிஷேகம் ஒரு நாளும் அவனை விட்டு விலகவே. எத்தனை போராட்டங்கள்! எந்த அரசன்? இவன் தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறான். இதெல்லாம் டைம் இல்லை, நான் தாண்டி போறேன். கோலியாத் ஒற்றை வீரனாக, ஒற்றை மனிதனாக கோலியாத்தை வீழ்த்தினான். என்ன நடந்துச்சு பாருங்க. கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். நல்ல கவனிங்க. அங்கே கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான், சின்ன பையன். தாவீது இங்க நிற்கிறான், சண்டை நடக்குது. பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன கூழாங்கல், ஒரு சின்னஞ்சிறிய கூழாங்கல்லை அங்கே கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். பிரம்மாண்டமான மனுஷன். தாவீது ஒரு கல்ல வீசுகிறான். நேரா போய் யார் நெத்தியில் பட்டுச்சு? கோலியாத் நெத்தியில் பட்டுச்சு.
கோலியாத் எப்படி விழுந்தான்? எப்படி விழுந்தான்? மல்லாக்க விழுந்தானா, குப்புற விழுந்தானா? ஐயா, இவன் கல்ல அடிச்சா இவன் மல்லாக்கல்ல விழுந்திருக்கணும், முகங்குப்புற விழுந்திருக்கான். அப்ப அடி எந்த பக்கம் விழுந்திருக்கு? கல் இப்படியா பட்டுச்சு, இல்ல இப்படி பட்டுச்சா? கல்லு பட்டது இந்த பக்கம்தான். ஆனா அடி கொடுத்தது தாவீதுக்கு பதிலாக யுத்தம் செய்த ஆண்டவர். கரங்களை தட்டி நன்றி சொல்றேன். தாவீதுக்கு பதிலாக யுத்தம் செய்த ஆண்டவர் கோலியாத்தை அடிக்கிறார், முகங்குப்புற விழுந்தான். உனக்காக எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்த. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது எவனும் கையை வைக்க முடியாது. ஆமென் சொல்லாமா? ஏன் தெரியுமா? அவனுக்கு பாதுகாப்பாக ஆண்டவர் இருக்கிறார். அவனுக்கு பதிலாக யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர். சிந்தித்து செயல்படாதபடிக்கு ஏன் தோல்வி பெற வேண்டும்? ஏன் தோல்வி? வாழ்க்கையில் தோல்வி எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு, அந்த போராட்டம். பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டம். இந்த போராட்டத்திலிருந்து இவனை திசை திருப்ப சவுலும் முயற்சி செய்தான். வாசித்து பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சவுல் தாவீதுக்கு தன் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து தனது ஆடையை அணிவிக்கிறான். யார் ஆடை, யார் அணிந்து கொள்வது? சவுல் மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதன், கிட்டத்தட்ட கோலியாத்தின் உயரம் உடையவன். அவன் எவ்வளவு பெரிய ட்ரெஸ் போட்டிருப்பான். அந்த ஆடையை கொண்டு வந்து சின்ன பையன் தாவீதுக்கு மாட்டி விட்டுட்டான். என் பேரப்புள்ள நான் ஃபாரின் போயிட்டு கொண்டு வந்து அந்த ஓவர் கோட்டை எடுத்து மாட்டிட்டு நடப்பான் பாருங்க. அந்த கோட்டுக்குள்ளே ஒரு நில்லு பாரு, கோட்டு பாதி தரையில் பெறலாம், ஆனால் நடந்து போவார். என் பேரப்புள்ள ஐயா அழகு கருத்து. பேரப்புள்ள அந்த பெரிய கோட்டை மாட்டிட்டு போகும்போது ரசிப்பேன். அந்த கோட்டை போட்டுக்கிட்டு அவன் தெருவில் வந்தானா என்ன பண்ணுவேன்? அடித்து துரத்துவேன். ஏன்? அவனுக்கு அந்த ஆடை பொருத்தமானது அல்ல. என் அருமையான நண்பர்களே, 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் தாவீது நடந்து பார்க்கிறான். He never rejected anything. தனக்கு கொடுக்கப்படுகிற எதையும் அவன் நிராகரிக்கவில்லை, மாறாக நடந்து பார்க்கிறான். நடந்து பார்த்து, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, இந்த ட்ரைனிங் எனக்கு இல்லைங்க. என்ன பாஸ்டர் தான் பிரசவம் பண்ணணுமா, நான் பிரசவம் பண்ணக்கூடாதா? அதுக்குன்னு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாருடா. இன்னைக்கு அநேகர் தாங்கள் பெற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நிலையை அறியாதபடிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். போறவரெல்லாம் பாஸ்டர் இருப்போம், வெள்ளை சட்டை போட்டா பாஸ்டர். என் அருமையான நண்பர்களே, போறவரெல்லாம் பாஸ்டர் ஆகவே முடியாது. டாக்டர் பட்டம் வச்சுக்கலாம், எனக்கு தான் டாக்டர் பட்டம் இருக்குது. என் அருமையான நண்பர்களே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீ உதாசீனம் படுத்துவாய் என்று சொன்னால் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்வார். தாவீதுக்காக யுத்தம் செய்த ஆண்டவர். சவுல் தன் வஸ்திரங்களை அவன் மீது கட்டி தன்னுடைய பட்டயத்தை அவன் இடுப்பில் கட்டி வைத்து அனுப்புகிறான். சவுலின் ஆடைகளும் சவுலின் ஆயுதங்களும் ஒரு நாளும் உனக்கும் வெற்றி கொடுக்கவே கொடுக்க. Don't follow others. கர்த்தர் உனக்கு தந்திருக்க வரம் என்ன தேடிப்பார். மூப்பராகிய சங்கத்தார் உன் தலைமேல் வைத்த போது கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை, அந்த வரத்தை அனல் மூட்டி ஏவி எழுப்ப அசதியாயிராதே. கடவுள் ஒவ்வொருவருக்கும் வரம் கொடுத்து இருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் வேலை கொடுத்து இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆத்துமாவை கொண்டு வருகிற ஒரு கருவியாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை கொண்டு வருகிற கருவிகள் இன்றைக்கு இல்லை, மாறாக ஆலயத்திலிருந்து பிச்சுட்டு போறவன் தான் இருக்கிறான். ஒரு முறை ஒரு நண்பர் கேட்டார் என்னை பார்த்து, ஐயே நீங்க நல்லா பிரசனம் எல்லாம் பண்றீங்க, ஆல்டர் காலே கொடுக்கறது இல்லையே, ஏன்பா? நான் ஏன்பா ஆல்டர் கால் கொடுக்கணும்? ரட்சிக்கப்படுகிறவளை ஒரு போதகர் சபையில சேர்க்க முடியாது, ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் சபையிலே சேர்ப்பார். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் ஒரு ஆத்துமாவை ஆலயத்தில் அவர் சேர்ப்பார் என்று சொன்னால் ஒருத்தனும் எத்தனை பஸ் வந்தாலும் போவாது, எத்தனை தட்டு சோறு போட்டாலும் போவாது, இல்லையா? காரணம் என்ன? அந்த மேய்ப்பன் மீது ஆடுகள் வைத்திருக்கிற அன்பு, ஆடுகள் மீது மேய்ப்பன் வைத்திருக்க அன்பு. ஆமென் சொல்லாமா? மேய்ப்பனின் அன்பை அறியாத ஆடுகள் இருக்கலாம், மேய்ப்பனின் அன்பை புரிந்து கொள்ளாத ஆடுகள் இருக்கலாம். என் மேய்ப்பன் என் தகப்பன். மேய்ப்பனை சார்ந்தல்ல, என்னை சார்ந்து என் மேய்ப்பன் இருக்க வேண்டும். போதகரை சார்ந்து நான் வாழக்கூடாது, என் போதகருக்காக நான் வாழ்வேன்.
எத்தனை பேர் இந்த ஆலயத்தை தங்கள் வீடாக நினைக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் போதகரை தந்தையாக தகப்பனாக நினைக்க? ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், பூலோகத்து தகப்பன் உன் தலையிலே அவமானத்தை சுமத்துவான். ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் ஒரு நாளும் உண்மையில அவமானத்தை சுமத்த மாட்டான். மாறாக உனக்காக ஜெபிக்கிறவர், உனக்காக போராடுகிறவர். Just what a wonderful God I have who anointed me. அவருக்காக என்னை அபிஷேகம் பண்ண ஒரு அன்புள்ள ஆண்டவர் ஐயா. அந்த அன்புள்ள ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி எனக்கு மீட்பை கொடுத்தவர். உபாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. எந்த தோள் மீது என்னை சுமந்து கொண்டு வந்தாரோ அதே தோள்கள் மீது எனக்காக என் தீய போராட்டம் நல்ல போராட்டமாக மாற வேண்டும் என்பதற்காக என்னை சுமந்த அதே தோள்கள் மீது சிலுவை சுமந்தாரே. கண்மலை மீதினிலே எந்த நடிகளை நிறுத்திடவே, கல்வாரி மலையின் ஓரத்திலே நீ தள்ளாடி நடந்ததென்ன, அந்த கல்வாரி மலையின் ஓரத்திலே நீ தள்ளாடி நடந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, எனூருவம் வரைந்த உள்ளம் கைகளில் கொடிய ஆணிகளா, என்னை சுமந்த தோள்கள் மீது சிலுவையா. பொன்னிறமேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, உம் பொன்னிறமேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, பொல்லாத சேவகர் போத்திய சுவங்கி மேலும் சிவந்ததென்ன, அந்த பொல்லாத சேவகர் போர்த்திய சுவங்கி மேலும் சிவந்ததென்ன. என்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர், அந்த அபிஷேகத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிந்திய உதிரம். ஓ, இயேசு கிறிஸ்து எனக்காக பட்ட பாடுகள், இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். அது ஒரு பண்டிகை அல்ல. அவனுடைய பாடுகளை கூட பண்டிகைகளாக மாற்றி இருக்கிறார்கள். பிறப்பை ஒரு பண்டிகை மாற்றினவர்கள், அவருடைய மரணத்தை பண்டிகையாக மாற்றி இருக்கிறார்கள். என் அருமையான நண்பர்களே, ஐ வாண்ட் டு ஜம்ப் ஓவர் டு த கன்க்ளூஷன். நான் முடிவுக்கு வர விரும்புகிறேன். இந்த கதா காலட்சேபத்தை, இந்த சரித்திரத்தை ஒரு வாரம் என்னால் பாட முடியும், பேச முடியும். நீங்களெல்லாம் ரொம்ப பொறுமைசாலிங்க. ஆனால் எங்கள் கிராம பகுதிகளிலே அவனை 6 மணி நேரம் 7 மணி நேரம் அசலாம பாட்டு கேட்பான். வில்லு பாட்டு, கதா காலட்சேபம். நமக்கு ரொம்ப we are very busy. எங்களுக்கு ரொம்ப அலுவல் இருக்கிறது. ஏதோ பொழுதுபோக்காக வந்து இருக்கிறோம். வில்லு பாட்டு, கதா காலட்சேபம். கொஞ்ச நேரம் கவலையை மறந்து சிரிச்சுட்டு இருந்தோம் ஐயா. என் அருமையான நண்பர்களே, தாவீது எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருப்பார் என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்ட தலையிலே, தைலம் ஊற்றப்பட்ட தலையிலே அந்த அப்பு கூட ஏற்றப்பட்ட போதும் அவன் தன் அபிஷேகத்தை குறித்து உறுதியாய் இருந்தான். ஒரு நாளும் மனம் கசந்து, நான் ராஜாவல்லவா. இந்த வெற்றியை பெற்ற உடனே சவுல் அரசன் தாவீதை தன் மெய்காப்பாளனாக ஏற்றுக்கொண்டானாம். என்னது மெய்காப்பாளனா? யாருங்க? பாடி கார்டு. நல்லா கவனிங்க, ஒரிஜினல் ராஜா பாடி கார்டா நிற்கிறாரு, டூப்ளிகேட் ராஜா
சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. உலகத்தை அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு போலிகள் தான் இன்னைக்கு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனி. போலிகளுக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அவங்க கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 24:24, வருவார்கள் போலிகள் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு என்ன போலவே வருவாங்க. ஒரு முறை என் பேரன் தாத்தா தாத்தா ஜீசஸ் வந்திருக்கிறாருன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. 41 வருஷமா அவருக்கு ஊழியம் செய்கிறேன், இது வரைக்கும் அவர் முகத்தை எனக்கு காட்டல, என் பேரனுக்கு காட்டியிருக்காரு. எங்கடா? டிவியில தாத்தா. ஆச்சரியம் தாங்க முடியல. இயேசுநாதர் டிவியில அங்கி போட்டிருந்தாரு, பங்கு வச்சிருந்தாரு, டூயட் கூட பாட்டுக்கு பாடினாருங்க. களை எடுக்கும் கண்ணுமா தன்னை நேரே தன்னனா தன்னா தாரே நன்னா தன்னே நானே. ஜீசஸ் கிறிஸ்ட் டூயட் பாடுறாரு. ஏமாந்தா பொண்ணுங்க கூட ஆட விடுவாங்க நம்ம ஆளுங்க. இயேசுநாதர் அப்படியே போனாராம். கண்ணாடி கடலில் பொண்ணுங்க குளிச்சிருந்தாங்களாம். பொண்ணுங்க தண்ணியை தெளிச்சு விளையாடினாங்களாம். இயேசுநாதரும் தண்ணியை தெளிச்சு விளையாடினாங்களாம். என்ன வேடிக்கை! யார் அந்த இயேசு? எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னை அபிஷேகம் செய்தவர். இயேசுவை போல வேடமிடலாம், இயேசுவை போல ஆடை அணியலாம். இயேசுவை போல நீ மாற வேண்டும் என்று சொன்னால் பவுல் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கானா ஒரு கல்யாண வீட்டிலே நீ இயேசுவோடு இணைந்திருக்க முடியாது. 5 அப்பம் 2 மீன் கொடுக்கப்பட்ட அந்த மலையில வாரத்திலே நீ இயேசுவோடு இருக்க முடியாது. உயிரோடு எழுப்பப்பட்ட லாசர் இருந்த கல்லறையின் வாசலிலே நீ அவரோடு இணைந்து இருக்க முடியாது. ஆனால் சிலுவையில் இணைந்து இருக்க முடியும். ஆமென் சொல்லாமா? பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசுவோடு கூட சிலுவையில இணைக்கிற அனுபவம் வேண்டுமா? எங்களுக்கு வேண்டாங்க. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திழை பாரிடுவேன். என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இளைப்பாறுதல் தரும் தேவா, ஏன்பா எனக்கு தெரியாம தான் நான் கேட்கிறேன். சிலுவை என்பது நீ இளைப்பாறுகிற இடமா? எங்க இளைப்பாறுதல்? எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தெளிவா சொல்றான் நிருபக்காரன். எங்கே உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? சவுலின் சிங்காசனத்திலா? சவுல் கொடுத்த ஆடையிலா? அந்த ஆயுதத்திலா? எங்க சார் வெற்றி கிடைக்கும் உனக்கு? வாசியுங்கள் 9ஆம். தேவனுடைய ஆண்டுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்படி ஓட வருவாள். இளைப்பாறுகிற காலம் என் மனவாளனோடு கூட வருகிறது. கரங்களை தட்டி என்னன்னு செலுத்துவேன். அவன் அவனுடைய கிரைக்கு தக்கபடி அவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோடு வருகிறேன்னு சொன்ன மனவாளன் வரப்போகிறார். அதுக்கு முன்னால போலிகள் வரதான் செய்யும். போலி மனிதர்கள் வருவார்கள், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். ஆனா ஒரிஜினல் மேக்கப் பண்ணா இருக்கும். அவன் சொல்லலாமா? அவனுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிற டூப்ளிகேட் ராஜா அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் ஒரு நாளைக்கு சிங்காசனத்தை எனக்கு தருவார். காத்திருந்தான். கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது. நான் காத்திருக்க ரைட் நவ், இப்பயே கொடுத்துருங்க ஆண்டவரை. இன்னைக்கே விட்டா போதும். இயேசுநாதர் பிட் பாக்கெட் அடிப்பான். நம்ம நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. எப்பா எடுத்துட்டு போவாது, நீ வேண்டாம். எங்க இருக்கு ஆசீர்வாதம்? பவுல் எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான்? இயேசுவோடு கூட சிலுவையில் இருக்கிற அந்த அனுபவம் எல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த யோபின் வாழ்க்கையில எல்லாம் ரெட்டத்தனையா பெற்றுக்கொண்டான். ஏன் தெரியுமா? எவன் என் நாமத்தின் நிமித்தம் இழந்து போகிறானோ அதை 100 பெற்றுக்கொள்வான்னு சொன்ன ஆண்டுடைய வாக்குதான். நான் 100 நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் எப்படி நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன்? எல்லா நிலையும் ஒரு அனுபவம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள் விளையாட்டு தரமாக. என் பிள்ளை ரொம்ப சேட்டை பண்றாங்க,
அவனை அடக்கிறதுக்கு ஒரே வழி, அவன் எப்பெல்லாம் சேட்டை பண்ணுறானோ அடம் பிடிக்கிறானோ ஒரு டைரி மில்க் வாங்கி தந்துடுவேன். ஒரு நாளைக்கு 10 டைரி மில்க் வாங்கி கொடு. 6 மாதம் கழிச்சு அவன் வாயை திறந்து காட்ட சொல்லு, குட்டி சத்தான் வாய் மாதிரி இருக்கும். பால் நல்லது தான், ஆனால் பொருத்தமானது அல்ல. பவுல் சொல்கிறான், எல்லாவற்றையும் சென்ன எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. தகுதியுள்ள ஒரு விசுவாசியாக, தகுதியுள்ள ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக நீ இருப்பாய்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமா சிங்காசனத்தை கொடுப்பார். தாவீதின் கூடாரமே இங்கே இருக்க தாவீதின் சிங்காசனம் கிடைக்காதா? கரங்களை தட்டி நினைச்சு சொல்லுவாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளே தகுதி உள்ளவனாக நாம் வாழ வேண்டும். பின்னாலே சீட்டு விழுகிறது. எங்க பின்னால் கூட ஒரு கண்ணு இருக்கு. என் அருமையான நண்பர்களே, பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்கள், போலித்தனமான கீழ்ப்படிதல், சும்மா ஏமாத்துவாங்க பிள்ளைங்க. ஆனாலும் பெற்றோர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. இன்னொரு கீழ்ப்படுதல் இருக்கிறது, வேலைக்காரன் தன் முதலாளிக்கு கீழ்ப்படுவான். காரணம் என்ன? மாதம் 1ஆம் தேதி ஆனால் டானு சம்பளம் இல்லையா? இன்னொரு கீழ்ப்படுதல் இருக்கிறது, அது என்ன தெரியுமா? நேரம் இல்லாததுனால ரெஃபரன்ஸ் சொல்ல நேராக சொல்ல விரும்புகிறேன். ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறானோ அந்த கீழ்ப்படுதல். அந்த அடிமைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று, என் எஜமானுடைய முகம், அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். அடிமைக்கு உரிமை கிடையாது, அடிமைக்கு சம்பளம் கிடையாது, அடிமைக்கு முறையான ஆகாரம் கிடையாது, முறையான யூனிஃபார்ம் கிடையாது. அந்த அடிமைக்கு ஒன்றுதான் தெரியும், என் எஜமானுடைய முகம், என் எஜமான் வாயிலிருந்து வருகிற கட்டளை வார்த்தைகள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இறை மக்களே, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள், அந்த கட்டளைகளுக்கு 100% எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு அடிமை போல கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டுமா? அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் இருந்த இடங்களில் எழும்பி நிற்போமே. உனக்கும் எனக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார், நீயும் நானும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். அடிமை போல மாற விரும்பாவிட்டாலும் காணிக்க போறதுக்காவது எழுச்சி நிலுங்க. சவுல் அரசன் ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டான், தாவீதோ ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சவுலுக்கும் அபிஷேகம் இருந்தது, சவுலும் தீர்க்கதரிசனம் சொன்னவன் தான். ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இருக்கிறது. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த சம்பவம் நடந்த மறுநாளிலே ஆண்டவரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு, சவுல் என்ன சொல்லிட்டு இருந்தானா? தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அசுத்த ஆவி கூட தீர்க்க தரிசனம் சொல்லும், நம்பாதீங்க. நீங்க பொய் தீர்க்க தரிசிகளும் பொய்யர்களும் உலாவி கொண்டிருக்கிற சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு காலம் இது. இன்னைக்கு ஆண்டவர் தேடுகிறது யார் தெரியுமா? ஒரு பிள்ளை போல கீழ்ப்படுகிற பிள்ளை அல்ல, ஒரு வேலைக்காரனை போல கீழ்ப்படுகிற வேலைக்காரன் அல்ல, ஒரு அடிமை போல என் எஜமானுக்கு நான் கீழ்ப்படிவேன். என்னை ஆளுகிறவர் அவர், என்னை அரசாளுகிறவர் அவர், நான் ஒரு அடிமை. அடிமையானால் தகப்பன் குறித்த காலம் நீ அடிமையாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு உன்னை சிங்காசனத்தில் அமர வைக்க அப்பன் காத்து கொண்டிருக்கிறார். ஐயா, எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்! என்னையாளும் எஜமானே இயேசுவே அடிமையானே. இந்த பாடலை கேட்டுக்கொண்டே நாம் காணிக்கை ஆண்டவருக்கு படைப்போம். என்னையாளும் எஜமானே இயேசுவே அடிமையானே. என்னையாளும் எஜமானே இயேசுவே அடிமையானே.
உந்தன் ஆவியில் மகிழ்ந்திடுவே உமதன்பில் நிலைத்திருப்பேன் உந்தன் ஆவியில் மகிழ்ந்திடுவேன் உமதன்பில் நிலைத்திருப்பேன் உந்தன் சாட்சியின் வசனத்தையே என்றும் காத்து நடந்திடுவேன் உந்தன் சாட்சியின் வசனத்தையே என்றும் காத்து நடந்திடுவேன் என்னை ஆளும் எஜமானே இயேசுவே உம் அடிமையானே உம்மை போலவே மாறிடுவே உள்ளத்தால் நீதம் போற்றிடுவே உம்மை போலவே மாறிடுவே உள்ளத்தால் நீதம் போற்றிடுவே மெய் விசுவாச பாதையிலே ஜெயமாக வாழ்ந்திடுவேன் மெய் விசுவாச பாதையிலே ஜெயமாக வாழ்ந்திடுவேன் மெய் விசுவாச பாதையிலே ஜெயமாக வாழ்ந்திடுவேன் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்ன ஜெய வாழ்க்கை ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் முழங்குவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் முழங்குவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சிரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் சிரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஹரிநாதனுக்கு சுபமங்கலம் சிரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அன்பாக அழைத்து எங்கள் போதருக்கு வந்தனோ அன்பாக அழைத்து எங்கள் போதகருக்கு வந்தனோ முழுமையாக கேட்டிருந்த உங்களுக்கு வந்தனோ இசை கருவி வாசித்த அன்பருக்கு வந்தனோ சூப்பராக பிஎஸ் சிஸ்டம் வச்சவருக்கு வந்தனோ வருகை தாமதிக்கும் என்று சொன்னார் என் மரணம் சற்று தள்ளி போகும் என்று சொன்னால் போதகரும் நீங்களும் என்னை அழைப்பீர்கள் என்று சொன்னார் மீண்டுமாய் வருவேன் மீண்டுமாய் வருவேன் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் 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 நன்றி நன்றி லாரன்ஸ் ஐயாக்கும் வந்தனம் இந்த டீமுக்கும் வந்தனம் எல்லா கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள்
இதான் ஒரிஜினல். நான் பாடுதான் ஒரிஜினல் ராகம். இப்பெல்லாம் நிறைய பேர் மாத்தி பாடுறாங்க. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஹல்லேலூயா. யாவருக்கும் நன்றி. எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சிடிக்கள் நண்பர்கள் கீழே வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிரியம் இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எனது விலாசத்தை நான் சொல்ல மாட்டேன். என் தொலைபேசி எண்ணை, நான் கைபேசி எண்ணை சொல்ல மாட்டேன். என்னை அழைக்க நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்டர் கான்டாக்ட் பண்ணுங்க. தயவுசெய்து தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க வர வேண்டாம். என்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். எதுவானாலும் த்ரூ பாஸ்டர். நான் சொல்கிறது கரெக்டா? தனிப்பட்ட முறையில் என்னை யாரும் சந்திக்கவோ தொடர்பு கொள்ளவோ முயற்சி செய்ய வேண்டாம். எதுவானாலும் நமது போதகர் மூலமாக மாத்திரம்தான். நன்றி. அருமையான ஐயா அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்று தான் புதிதாக வந்திருன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. இன்றைக்கி தான் நான் புதிதாக வந்திருக்கிறேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்க. சீக்கிரமாக நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். யாரும் போக வேண்டாம். இன்றைக்கி தான் புதிதாக அப்படியே முன்பாக இந்த புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் முன்பாக கடந்து வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஒரு நிமிஷம் முன்பாக கடந்து வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அவர்கள் வருகிற இந்த நேரத்தில் அப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி நின்று கொண்டு இந்த புதிய நபர்களுக்காகவும் அருமையான ஐயா அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே வாய்களை விரிவாய் திறந்து கரங்களை உயர்த்தி, வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி. இந்த காலை முதல் ஆண்டவரே இம்மட்டும் இந்த புதிய ஆத்துமாக்களை முன்பாக அழைத்து வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். என் தெய்வன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நீங்கள் இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாய் அமையத்தக்கதாய் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவினுடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லா நாமத்தை காட்டிலும் உயர்ந்த அந்த நாமம் நீங்கள் இந்த நாளிலே நின்று கொண்டு இருக்கிறீங்க. அந்த நாமம் உங்களை நிச்சயமாய் விடுதலை ஆக்கும். அந்த நாமத்தினால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த நாமத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆதலால் இயேசுவின் நாமத்தை அறிந்த ஒரு ஜனமும் வைக்கப்பட்டு போனது கிடையாது. ஆதலால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இந்த சபைக்கு ஒருவேளை வந்திருப்பீங்க என்று சொன்னார், இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று அந்த இயேசுவை அறிந்து கொண்டீர்கள். தாய் தந்தை தகப்பனார் எல்லாருமே கைவிடலாம். தாய் தந்தை, நம்முடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாம் கைவிடலாம். நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாடல் மூலமா ஒரு செய்தியை கேட்டோம். தாவீதை எங்கோ காட்டுகளில் இருந்த அந்த தாவீதினுடைய மேல் தேவனுடைய கண்கள் கடந்து சென்றது. அவனை ராஜாவின் அபிஷேகத்தினால் தேவன் அபிஷேகித்தார். நீங்க எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கார். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் நிச்சயமாய். ஆசீர்வாதம். எல்லா கரங்களை இவர்களுக்கு நேரம் நீட்டி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, புதிதாய் வந்த உம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் இந்த ஆண்டவரே சபையில் ஆண்டவரே நிலைத்திருக்கத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேவனுடைய கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவினுடைய ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எந்தவித கண்ணீரா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த வேளையில என் தேவனே மனதுருகி இவர்களுடைய தேவைகளை நீர் அறிந்து இவருடைய தேவைகளை நீர் சந்தித்து ஆண்டவரே இவர்கள் சொல்லட்டும் சாட்சியாக. ஆண்டவரே, அந்த சபைக்கு போனேன், ஒரு முறை போனேன், என் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாய் என் தேவனே இவர்களை என் தேவன் ஆண்டவரை கனம் பண்ணி இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான ஆண்டவரே, ஐயா லாரன்ஸ் ஐயாவுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி அருமையான ஐயாவுக்காய் நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இன்னும் நீடிய ஆயுசை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வாழ்நாள் ஆண்டவரே முழுவதும் ஆண்டவரே நல்லா பாடக்கூடிய அந்த கிருபை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அபிஷேகம் ஆண்டவரே இறங்கட்டும். ஆண்டவரே, கடைசி நாட்களுடைய கிருபையை இன்னும் உணரத்தக்கதாக உதவி செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே மகன் பாடலை நிறுத்தாதபடி கடைசி
மூச்சு மட்டும் ஆண்டவரே என் தேவனுக்காய் பாடி துதித்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்க மகனை நீர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே இந்த இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் இன்னும் பல ஆண்டவரே வெளிநாடுகளிலும் என் தேவன் மகனை நீ பயன்படுத்துவீராக. மகனை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், சுக ஜீவனுக்காய் ஜெபிக்கிறோம், நல்ல டீமுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே காலை 3 ஆராதனை இந்த சாயங்கால ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்தரே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தமைக்காய் நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே நன்மையும் இவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் ஒரு தாவீதின் மேல் தேவனுடைய கண்கள் கடந்து சென்று எப்படி ஒரு தாவீதை ராஜாவை போல் அபிஷேகித்ததோ அதே போல் தேவன் இந்த நாளிலே உங்கள் மேல் தேவனுடைய கண்கள் சென்று இந்த நாட்களிலே இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே தேவன் உங்களையும் அப்படியாக அபிஷேகிப்பாராக. ஆமென். யாபேசின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்வீராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய நபர்களுக்கு நீங்கள் தயவு செய்து இந்த பகுதிக்கு நீரை கடந்து செல்வீராக. உங்களுக்காய் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை ஜெபம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.